Okay, uh, so we are going to say about AWS and DevOps for this entire course. So அதுக்கான road map வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். So before begin with this AWS, கைண்ட் ஆஃப் இங்க வந்து யாருக்கெல்லாம் வந்து ஆக்சுவலா ஒரு சின்ன ஐடியா இருக்கு கிளவுட்னா என்ன அப்படின்றது தெரியுமா, இல்ல உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா யூ ஹேவ் ஜீரோ நாலேஜ் இன் கிளவுட் அண்ட் யூ டசன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட்? Just you can say yes or no. So cloud, I have idea, but I just want to know what is job wise வந்துட்டு what is happening inside. நான் வந்து அதுல கரியர் பர்சீவ் பண்றேன்னா கூட ஓகே தான். பட் இல்ல எனக்கு சுத்தமா கிளவுடே வராது. ஐ நீட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச்ன்ற மாதிரியா இருக்கீங்களா? I have some idea. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. லைக் கிளவுட்ல வந்து what are the things you know? இல்லையாசி? Creating EC2 instances. ஓகே. Yeah, very small part we handle as of now in AWS. Okay, so இன்னைக்கு வந்துட்டு I'll give you a brief introduction about what the companies are doing with cloud and what is DevOps ன்றதையும் நம்ம பார்த்துடலாம். We'll start with I think I'm getting some background noise. நான் மியூட்டும் வச்சிட்டேன், பட் ஆனால் I couldn't someone. அரவிந்தன் பண்ணுங்க ஜி. அரவிந்தன் மியூட் பண்ணிட்டேன். கார்த்திக். Okay, team, please, I'm requesting you to please put yourself on mute. Okay, so we'll kickstart. So I'll tell about myself. So now Sudarshan, currently I have 12 years of experience in IT. So now on the DevOps and AWS work பண்ணிட்டு இருக்கேன் currently. I'm in a position of technical lead in a product-based company. So these are my certifications. I have completed AWS certificate, Azure, Terraform, Linux and Kubernetes certificate. So Kubernetes வந்து CKA நான் முடிச்சிருக்கேன். டீச்சிங் கரியர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு பாஸ்ட் 7 இயர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். பார்ட் டைமாக வந்து எடுத்துட்டு இருக்கேன். whenever I have time in the morning and also weekends வந்து நான் கிளாஸ் கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை செல்ஃப். ஸோ பிஃபோர் மூவிங் டு the topic, the agenda for the today's topic is info about AWS Cloud. And இந்த கோர்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷனாக இருக்கணும் அடுத்த 3 months, அதே மாதிரி ரோல்ஸ் அண்ட் ஜாப் டிஸ்கஷன்ஸ் பற்றி பேசுவோம் நம்ம. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸோ நீங்கள் எப்படி ப்ராக்டிகல்ஸ்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சில பேர் நாலேஜுக்காக வந்திருக்கலாம், சில பேர் வந்து எனக்கு இமிடியேட்டாக ஜாப் ஸ்விட்ச் ஆகணுன்ற மாதிரி இருப்பீங்கள்ல. ஸோ இமிடியேட் ஜாப் சீக்கர்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுன்றதையும் நாங்கள் சொல்லிடுவோம். Then detailed information about the interview support which we are providing for our candidates. And also we'll give a roadmap about how non-IT background இருந்து ஐடி பேக்ரவுண்ட் எப்படி சுவிட்ச் ஆகல டெவாப்ஸ் கரியருக்கு எப்படி வரலான்றதையும் வந்து இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு அஜெண்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அபவுட் கிளவுட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். தென் வில் மூவ் ஃபார்வர்ட் வித் அதர் திங்ஸ். இதுக்கு நடுவில் வந்து இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஸ்டாப் மீ. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்துட்டு என்னன்னா, இப்போ இஃப் யூ வாண்ட் டு டூ சம் பிஸ்னஸ் இன் யுவர் ஆர்கனைசேஷன், ஓகேவா, நீங்கள் வந்துட்டு யூ ஹாவ் டு பை சர்வர்ஸ். ஓகேவா, சர்வர்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி, ஸோ நீங்கள் அதில் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணி தான் வந்து உங்களால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிள் அமேசான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ப்ரொவைடிங் த சர்வர்ஸ் ஃபார் அஸ் அண்ட் வி ஆர் கோயிங் டு பை தம் இன் ரெண்டல் பேசிஸ். ஓகேவா, ஸோ இன்னும் இதை டயக்ராமேட்டிக்காக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, ஸோ யூஸ்வலாக நான் என்னோட டெமோவில் இது இருக்கும். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட். ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, யூ ஹேவ் அன் ஐடியா ஆஃப் சோஷியல் மீடியா, இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் வந்து நீங்கள் இப்போ உபர் மாதிரி ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு பர்ச்சேஸ் சர்வர்ஸ். ஓகேவா, நான் மினிமம் சர்வர்ஸ் நான் வைக்கிறேன். ஸோ லெட் மீ புட் 3 சர்வர்ஸ். On top of it, we'll install operating system. Right? We'll install an OS on top of it.
அது என்ன வேணா இருக்கலாம். ஸோ லினக்ஸ் இருக்கலாம் ஆர் விண்டோஸ். தட் இஸ் அப் டு யூ அண்ட் யுவர் டெவலப்பர்ஸ். ஸோ லெட் மீ புட் லினக்ஸ் ஓஎஸ். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் வில் இன்ஸ்டால் ஜாவா. இது ஒரு சர்வரில் வந்து நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணலாம். ஜாவா தான் வெப் அப்ளிகேஷன். அண்ட் செகண்ட் சர்வர் வந்து டேட்டாபேஸ். அண்ட் தேர்ட் சர்வரில் வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணணும்னாலே வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சர்வர்ஸாக தேவைப்படும். ஒரு சர்வர் வந்து ஃப்ரண்ட் எண்டில் இருக்கும், ஜாவா அதான் வெப்சைட்டாக இருக்கும். ஒரு சர்வர் வந்து பேக் எண்டில் இருக்கும், அது டேட்டாபேஸ். ஓகேவா? ஸோ ஜாவா உங்களுக்கு தான் தெரியும். ஸோ வி கேன் யூஸ் இட் டு கிரியேட் அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ வாட் இஸ் டேட்டாபேஸ்? கேன் சம்மன் டெல் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி டேட்டாபேஸ் இஸ்? அது ஏன் ஐடியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு? user information. ஓகே, இட் கலெக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த டேட்டா. கரெக்ட். ஸோ சில பேர் வந்து டேட்டாபேஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டோரிங் ஆஃப் டேட்டா வந்து ஹார்ட் டிஸ்க் தான். டேட்டாபேஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் நமக்கு என்ன பண்ணுது, என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸை கலெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் முன்னாடி வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ லாகின் பண்ணாலும் வந்து உங்கள் டேட்டாஸ் எங்கே இருக்குன்றத வந்து கொண்டு வரது யாருன்னு பார்த்தா டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ்ன்றது ஒரு புக்கோட இண்டெக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பை யூசிங் டேட்டாபேஸ் வி கேன் ஃபாஸ்ட்லி query our application. ஸோ database is very important for your application in case if you are starting a new business. Mobile, you all know that we need a mobile application. சரியா? சரி, இந்த ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட் வந்து உங்கள் பில்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன ட்ராபேக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்வேர். உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட்வேர் காஸ்ட். ஹார்ட்வேர்ஸ் வந்துட்டு இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு i7 இல்லை i5 ப்ராசஸர் வாங்கணும்னாலே வந்து 80,000 கிட்ட வந்துடும். ஓகேவா? சர்வர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சது வந்துட்டு 3 lakhs to 10 lakhs வரைக்கும் போகும். ஸோ ஒரு சர்வர் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சர்வர்ஸ் உங்களுக்கு வாங்குறீங்களோ யூ ஹாவ் டு பே ஃபார் இட். ஓகேவா? ஸோ பட் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி சர்வர்? ஏன் நம்ம சர்வர் போகிறோம்? டெஸ்க்டாப்பே போகலாமே. ஆனால் நம்ம ஏன் சர்வர் வாங்குறோம் அப்படின்னா வந்துட்டு டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து உங்களுக்கு ஒரு பவர் கார்டு இருக்கும், ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து யூ வில் பி ஹேவிங் ஒன் நெட்வொர்க் கார்டு. ரேம் ப்ராசஸர்லாம் சீக்கிரமாக ஃபால்ட் ஆகாது. நாம் அதை இப்போ பிக்சரில் கொண்டு வர வேணாம். பட் ஆனால் இந்த டிவைஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா பவர் கார்டு வந்து ஈஸியாக யாராச்சும் வந்து பவர் ரிமூவ் பண்ணிட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த லேண்ட் போட்டிருக்குல்ல, இதுவும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் டிவைஸ் இருக்கிறதுனால டெஸ்க்டாப் வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது வென் யூ ஆர் டூயிங் அ பிஸ்னஸ். ஆனால் இதுவே சர்வர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூ வில் பி ஹேவிங் 2 பவர் கார்ட்ஸ். பவர் கார்டே வந்து உங்களுக்கு 2 இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4லேருந்து 6 ஆச்சு இருக்கும். இது மாதிரி என்ஐசி கார்டு பார்த்தீங்கன்னா வந்து யூ வில் பி ஹேவிங் அட்லீஸ்ட் 2 என்ஐசி கார்ட்ஸ், நெட்வொர்க் கேபிள்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி சர்வர் செட்டப் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பவர் கார்டு, அதுவும் இந்த பவர் கார்டு எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா ஒன்று வந்து ஏசி கரண்ட்லேயும் ஒன்று வந்து டிசி கரண்ட்லேயும் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏசி கவர்மெண்ட் கரண்ட் போனால் கூட யூல் பி ஹேவிங் யோர் ஜென்ரேட்டர் கரண்ட் டிசி. ஓகேவா? ஸோ இது இந்த ரீசனுக்காக தான் பிஸ்னஸ்க்கு வந்து வி நீட் சர்வர்ஸ். அதனால தான் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. சும்மா இப்போ நீங்கள் அதோட பிக்சரைஸ்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு சர்வர் ஸோ இட் லுக்ஸ் லைக் திஸ். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். நான் சொன்னல குறைஞ்சது வந்து ஒரு 3, 4 இல்லைன்னா அது ஹார்ட் டிஸ்க் சைஸை பொறுத்து. அது மாதிரி நீங்கள் ரியர் வியூ செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பவர் கார்டு இருக்கும். இமேஜ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஓகே, 2 பவர் கார்டு இருக்கும். நிக் கார்டு வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு என்ஏசி கார்டு ப்ராப்ளம் வந்தால் கூட இட் வில் கிவ் பேக்கப். ஸோ திஸ் இஸ் ஹவு சர்வர் லுக்ஸ். சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு வந்து இட் வில் பி அன் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு காஸ்ட் இஸ் ஹை ஃபார் தி சர்வர்ஸ். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிசோர்ஸ் வேஸ்டேஜ். ரிசோர்ஸ் வேஸ்டேஜ்ன்றது இப்போ இந்த ஒரு மிஷினோட ஸ்பெக் எடுத்துக்கலாம். ஸோ ரேம் வந்து ஒரு 8 GB, ப்ராசஸர் வந்து ஒரு 4 கோர் ப்ராசஸர்,
ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 500 ஜிபின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரேம் வந்து 8 ஜிபி ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுவீங்களா? யூட்டிலைஸ் பண்ணலாமா? ஃபுல்லா 8 ஜிபி யூட்டிலைஸ் பண்ணலாமா? பண்ண முடியாது ப்ரோ. நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து வில் கெட் ஹங் கரெக்ட்டா? நம்ம டெஸ்க்டாப்லயே நீங்க டாஸ்க் மேனேஜர் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு ரேம் அண்ட் ப்ராசஸர்லாம் உங்களுக்கு கம்மியா தான் ஓடிட்டு இருக்கும். நீங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியாது. பண்ணீங்கன்னா ஹேங் ஆகும். அதேதான் சர்வர்லயும். சர்வர்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, 50% வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லா ரிசோர்ஸும் நான் சேர்த்து சொல்றேன். ரேம், ப்ராசஸர் இஸ் த பிரெயின் ஆஃப் யுவர் சிஸ்டம். ஹார்ட் டிஸ்க் இஸ் யுவர் டேட்டா ஸ்டோரேஜ். 50% தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். 50% வந்து யூ ஹேவ் டு கீப் இட் இன் ஐடியல் ஸ்டேட். ஐடியல் ஸ்டேட்னா வந்துட்டு நீங்க அத சும்மா தான் வச்சிருக்கணும். ஐ அம் ஜஸ்ட் புட்டிங் சம்ஒன் ஆன் மியூட். ஸோ இதுக்காக மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம இதை மானிட்டரிங் டூல்லாம் போட்டு இதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கலாம். 50க்கு மேலே போகாமல், இல்லை 60க்கு மேலே, இல்லை ஒரு லிமிட் வச்சிருக்கலாம் நம்ம. பட் ஆனால் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா வேஸ்டேஜ்னு சொல்கிறேன். தேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஷேரிங். ரிசோர்ஸ் ஷேரிங் இஸ் நாட் பாசிபிள். இப்போ இந்த ஹார்ட்வேரில் வந்து உங்களுக்கு 4 ஜிபி ரேம் ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 ஜிபி ரேமை நீங்கள் ஈஸியாக வந்து இன்னொரு ஹார்ட்வேருக்கு வந்து உங்களால் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா சர்வரில் இருந்து உங்களுக்கு இந்த ரேக்ல இருந்து இதை கலட்டி, அதுக்கப்புறம் இந்த ரேக் சர்வர்ஸ் வந்து இந்த மாதிரி ரேக்ல வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ரேக்ஸில் தான் வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் கலட்டி இதில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை ஒரு ரேமை எடுத்து நீங்கள் இன்னொரு இதிலெல்லாம் கனெக்ட் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இது லைவ்ல டேட்டாஸ் போயிட்டுருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். ஸோ ரிசோர்ஸ் ஷேரிங் இஸ் நாட் பாசிபிள். அடுத்த ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு சர்வர் நீங்கள் வாங்கி அதை ரேக்கில் மவுண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டு நீங்கள் உங்களோட டெவலப்பர்ஸ்க்கு டெலிவரி பண்ணுறதுக்கே குறைஞ்சது வந்து உங்களுக்கு ஒரு 2 hours to 3 hours ஆகிடும். ஓகேவா? ஸோ இட் வில் டேக் ஹியூஜ் டைம் டு டெலிவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வேற என்ன ட்ராபேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், இடம். இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வர்றாங்க, அப்படியே கஸ்டமர்ஸ் அதிகமாயிட்டே போகிறாங்க. கஸ்டமர்ஸ் அதிகமாயிட்டே போனாங்கன்னா சிங்கிள் மிஷினால் வந்து ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்கும். ஒரு செகண்டுக்கு என்னோட ஜாவா மிஷின் வந்து 500 கஸ்டமர்ஸ் தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா, இதெல்லாம் 500 கனெக்ஷன்ஸ் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கனெக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும், சர்வர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ அப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லோட பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இடம் தேவைப்படும். இப்போ நீங்கள் சும்மா நான் இந்த கூகுள் டேட்டா சென்டர் போடுறேன், எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து கூகுள் டேட்டா சென்டர். உள்ள இவ்வளோ மிஷின்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ யூசர்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து ஏக்கர் கணக்கில் இந்த மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க. சேம் லைக் ஃபார் ஃபேஸ்புக் டேட்டா சென்டர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஏக்கர் கணக்கில் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி வென் யுவர் பிஸ்னஸ் இஸ் க்ரோயிங், இந்த மாதிரி ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் வந்து யூ ஷுட் ஹேவ் அ வெரி பிக் ஸ்பேஸ் டு மெயின்டைன் ஆல் த சர்வர்ஸ் அண்ட் யூ நீட் டு ப்ரொவைட் த ரெண்ட் ஃபார் த ஸ்பேஸ். கடைசி ட்ராபேக் வந்து என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஆப்வியஸாக நான் என்ன சொன்னேன், 2 பவர் கார்ட் இருக்கும். ஒன்று ஏசி, ஒன்று டிசி. டிசி தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. இப்போ நம்ம சென்னையில் வந்து டிசி எப்படி ஓட்டுறாங்கன்னா டீசல் இன்ஜின் மூலியமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து அதுவும் ஹியூஜ் எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் வந்து ஒரு ட்ராபேக்காக இருந்தது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ பிஃபோர் மூவிங் டு விர்ச்சுவலைசேஷன், எனி கொஷின்ஸ் இன் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்? நான் சொன்ன ட்ராபேக்ஸ்லாம் வந்து உங்களால் ரிலேட் பண்ண முடிஞ்சதா? Anyone have any questions with this physical environment? No questions. Okay, nice. ஸோ விர்ச்சுவலைசேஷனில் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் இயர் ஆஃப் 2000. இங்கே என்ன யோசிச்சாங்கன்னா, எதுக்கு ஒரு ஓஎஸ்க்கு ஒரு ஹார்ட்வேர் வேஸ்ட் பண்ணணும், நம்ம ஏன் வந்து மல்டிபிள் ஓஎஸை ஒரு சிங்கிள் ஹார்ட்வேரில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை யோசிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து யார் அச்சீவ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா விஎம்வேர்னு ஒரு கம்பெனி. விஎம்வேர் கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஎம்வேர் தான் இந்த விர்ச்சுவலைசேஷனில் மார்க்கெட் லீடராக இருந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதுக்கு ஒவ்வொரு ஓஎஸ்க்கு ஒவ்வொரு ஹார்ட்வேர், ஒரே ஹார்ட்வேரில் நீங்கள் வந்து தே யூஸ் த டெக்னாலஜி கால்டு ஹைப்பர்வைசர்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ணாங்க. ஹார்ட்வேர் விஎம்வேர் இந்த மல்டிபிள் ஓஎஸை வந்துட்டு ஒரு சிங்கிள் ஹார்ட்வேரில் கொண்டு வர ஒரு டெக்னாலஜி பேர் வந்து ஹைப்பர்வைசர்னு சொல்லுவாங்க.
ஸோ இவங்க யூஸ் பண்ண ஹைப்பர்வைசர் பேர் வந்து ESXiன்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிக் ஸ்கை எக்ஸ் இன்டகிரேட்டட். இது ஒரு OS ஆக்சுவலா. இந்த ஹைப்பர்வைசர் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிபிள் OSஅ வந்து ஒரு சிங்கிள் ஹார்ட்வேர்ல கொண்டு வந்துருச்சு. ஸோ ஒரே ஹார்ட்வேர் தான் எனக்கு. அதிலேயே எனக்கு ஜாவாவும் ரன் ஆகும், டேட்டாபேஸும் ரன் ஆகும், எனக்கு மொபைல் அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ ஹைப்பர்வைசர்ன்றது கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். இது ஒரு காமன் நேம். ஓகேவா? இப்போ எப்படி லினக்ஸ், விண்டோஸ், உபுண்டுல காமனா OSன்னு சொல்றோம்ல, அந்த மாரி வந்து VMwareஓட ஹைப்பர்வைசர் வந்து ESXi. லினக்ஸும் ஒண்ணு வச்சிருந்தாங்க. லினக்ஸோடது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு KVM ஒண்ணு இருந்தது. விண்டோஸ் ஒண்ணு இருந்தது. அது யாருக்காவது தெரியுமா என்னன்ட்டு? விண்டோஸோட ஹைப்பர்வைசர்? ஹைப்பர்-வி. எஸ் நைஸ். ஹைப்பர்-வி. ஸோ இவங்கள காமனா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஹைப்பர்வைசர்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ விர்ச்சுவலைஸ் பண்ற டெக்னாலஜிஸ். சரி, இப்போ இது சிங்கிள் ஹார்ட்வேரா ஆனதுனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து நெறைய அட்வான்டேஜஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து ரெட்யூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ பாயிண்ட் நம்பர் 1 வந்துட்டு காஸ்ட் ஹஸ் பீன் ரெட்யூஸ் சின்ஸ் யூ ஆர் யூசிங் எ சிங்கிள் ஹார்ட்வேர். செகண்ட் வந்து ரிசோர்ஸ் வேஸ்டேஜையும், ரிசோர்ஸ் ஷேரிங்கையும் வந்து சேர்ந்தே சால்வ் பண்ணாங்க. எப்படின்னா வந்து, இப்ப இங்க சிங்கிள் OS தானே இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு இதுகிட்ட ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்ததுன்னா, இந்த சிங்கிள் ஹார்ட்வேரால ஈஸியா வந்து இங்க ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஏன்னா இங்க தனித்தனி ஹார்ட்வேர் இருந்ததுனால நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. நம்ம வந்து இந்த ரேக்ல இருந்து ரிமூவ் பண்ணி நம்ம மவுண்ட் பண்றதுக்கலாம். பட் இங்க சிங்கிள் ஹார்ட்வேர் இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா வந்து இந்த ஃப்ரீ ஸ்பேஸை ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால வி ஆர் சேவிங் த ரிசோர்ஸஸ், வேஸ்டேஜையும் சால்வ் பண்றோம் அண்ட் ஆல்சோ ஷேரிங்கையும் வந்து அச்சீவ் பண்றோம். ஸோ இந்த டிராபேக்கும் நம்ம சால்வ் பண்றோம். காஸ்ட்டோட விஷயத்தையும் சால்வ் பண்றோம். OS இன்ஸ்டாலேஷன் டைம். OS இன்ஸ்டாலேஷன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளுக்கு இந்த ரேக் மவுண்டிங்லாம் தேவையில்ல. ஏன்னா எல்லாமே விர்ச்சுவலைஸ்டு OSஆ இருக்குல்ல. ஸோ குறைஞ்சது வந்து இட் வில் டேக் ஒன்லி 30 to 45 மினிட்ஸ் டு டெலிவர் யுவர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டு த டெவலப்பர்ஸ். அதுக்கப்புறம் ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு ஸ்பேஸும் ரெடியூஸ் ஆயிடும். இப்போ தோராயமா வந்து இப்போ ஒரு இந்த ஹார்ட்வேர் இந்த செட்டப்ல வந்து உங்களால 32 OS ஹோஸ்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க 32 சர்வர் வாங்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு சர்வர் வாங்குனா போதும். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஸ்பேஸும் கம்மியாயிடும். உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியும் வந்து சால்வ் ஆயிடும். ஸோ இது எல்லாமே வந்து VMware வந்து ஒரே ஒரு சின்ன கான்செப்ட்ல சால்வ் பண்ணாங்க. சிங்கிள் ஹார்ட்வேர்ல ஒரு விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி போட்டாங்க. அது ESXi, எலாஸ்டிக் ஸ்கை எக்ஸ் இன்டகிரேட்டட். அது மூலியமா வந்து மல்டிபிள் OSஅ ஒரே ஹார்ட்வேர்ல கொண்டு வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ 2000ல வந்து VMware அடிச்சுக்க யாருமே இல்ல. VMware தான் அடுத்த மார்க்கெட்டு. அப்போவே வந்து VMware படிக்கிறவங்களுக்குலாம் குறைஞ்சது வந்து மந்த்லி 1 லேக் இருந்தது. நான் எப்போ சொல்றேன், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்றேன். அப்போ 1 லேக்ன்றது பெரிய பேக்கேஜ். ஸோ VMware வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்த வந்து அமேசான் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் வாட் AWS இஸ். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதே VMware கான்செப்ட் தான். இத வந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஒரு குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஈவன் தோ VMwareஆ இருந்தாலும் VMwareக்கு லைசென்ஸ் குடுக்கணும். அதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கும் சின்னதா ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு நீங்க வேணும். சின்னதா எலக்ட்ரிசிட்டி நீங்க குடுத்துதான் ஆகணும். இப்ப நாங்க என்ன பண்றோம், அமேசான் வந்து நாங்க எங்க டேட்டா சென்டர்ல, எங்க பில்டிங்ல வந்து நாங்க இந்த மெஷின்லாம் வச்சுக்கிறோம். இன்டர்நெட்ன்ற ஒரு மீடியம் மூலியமா இந்த OS இருக்குல்ல, இத வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்டர்நெட் மூலியமா நாங்க வந்து உங்க இதுல டெலிவரி பண்ணிடுறோம். வீட்டுக்கே வந்து உங்க லேப்டாப்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஐடியாவோட வந்தாங்க. ஸோ தட் இஸ் வாட் அமேசான் கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ். ஏன் கிளவுடுன்னு சொல்றாங்கன்னா, நம்ம இடத்துல இல்ல. அது வேற ஒரு இடத்துல இருக்கிறதுனால தே ஆர் காலிங் இட் அஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேவா? அமேசான் வந்து ESXi தான் யூஸ் பண்றானா? இல்ல. ஏன்னா VMware வந்து அவங்களுக்கு காம்படிட்டர். ஸோ அமேசான் யூஸ் பண்ற ஹைப்பர்வைசர் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, HVMன்னு சொல்லுவாங்க. ஹார்ட்வேர் விர்ச்சுவல் மெஷின். இது வந்து அமேசானோட ஹைப்பர்வைசர். ஸோ இது வந்து இவங்க இத எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா, 2006ல டெவலப் பண்ணாங்க. 2006லேருந்து 2010 வரைக்கும் பெருசா யாருமே இத நம்பல. எப்படி இருந்தாலும் டேட்டாஸ் எப்படி உங்க இடத்துல வைக்கிறது? அது வந்து செக்யூரிட்டி இருக்காது. ஸோ எங்க இடத்துல டேட்டா இருந்தா தான் எங்களுக்கு சேஃபு. ஸோ அந்த மாரி வந்து நெறைய போயிட்டு இருந்தது. பட் ஆனா 2000க்கு மேல வந்து நல்லா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சு, இப்போ அமேசான் வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அ கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ். ஸோ இங்க OSன்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவலைசேஷன்ல வந்து இவங்கள விர்ச்சுவல் மெஷின் சொல்லுவாங்க. அமேசான்ல எல்லாமே ஒரே காமன் நேம் தான். OS தான். அமேசான்ல வந்து இந்த OSக்கு வந்து EC2ன்னு சொல்லுவாங்க.
எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஸோ இது வந்து உங்களுக்கு முதல் அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, we don't need the data center to maintain our servers. We don't need a data center to maintain our servers. செகண்ட் வந்து கேன் எனிஒன் கெஸ் இப்போ வந்து ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட் வந்து 2 to 3 ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். விஎம்ஆரில் வந்து 30 மினிட்ஸ் சொன்னேன். அமேசானில் எவ்வளோ நேரத்தில் ஒரு மிஷின் பில்ட் பண்ண முடியும்னு தெரியுமா? ம் Within a minute. வித்தின் அ மினிட், ஒரு மினிட்ல கூட வந்து உங்களால் வந்து ஒரு ஓஎஸ் ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்லா காஸ்ட் சேவிங் பண்ணுறது. காஸ்ட் சேவிங்ன்ற ஒரு கணக்கு வச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வேமர் யூஸ் பண்ணி வந்து பெர் இயருக்கு வந்து நீங்கள் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 10,000 செலவு பண்ணால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் கம்பெனியை வந்து சீக்கிரமாக விற்கணும், ஷிஃப்ட் பண்ணணும்னா கூட அக்கௌண்ட் அந்த அமேசான் அக்கௌண்ட்டை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வந்து இந்த பில்டிங் அதை பற்றிலாம் கவலை பண்ண அவசியமே இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து வி ஆர் கெட்டிங் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மார்க்கெட். எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் சரி, எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸும் சரி, காஸ்ட் சேவிங்காக கிளவுட் கம்ப்யூட்டிங் போகிறாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் அதோட ஃபாஸ்ட்னஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்பேர்ட் டு VMware அண்ட் ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எனி கொஷின்ஸ் இன் திஸ் வாட் இஸ் கிளவுட்? ஓகே. ஸோ அமேசான் மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து சில பேர் அதுக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. யாருன்னா மைக்ரோசாஃப்ட்லேருந்து அஷ்யூர்னு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து அஷ்யூர். அதே மாதிரி கூகுளும் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. கூகுள் வந்து ஜிசிபின்னு ஒன்று இது பண்ணுறாங்க. இப்போ ஜிசிபி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களால வந்து அமேசான் மாதிரியோ இல்லை அஷ்யூர் அமேசானோ ஓரளவுக்கு நல்லா இருக்கு, மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஜிசிபி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவங்களால அந்த ஸ்டெபிலிட்டி நிறைய சர்வீசஸ் வந்து அமேசான் ப்ரொவைட் பண்ண மாதிரி ப்ரொவைட் பண்ண முடியல. பட் ஸ்டில் அமேசான் இஸ் த மார்க்கெட் லீடர். AWS இஸ் த மார்க்கெட் லீடர் இந்த கரண்ட் ட்ரெண்ட். ஓகே, ஃபைன். ஸோ திஸ் இஸ் வாட் வி பிளான் ஃபார் AWS cloud. அதுக்கப்புறம் வந்து வில் டெல் அபவுட் ஆர் கோர்ஸ். ஸோ எங்கள் கோர்ஸ் வந்துட்டு லைக் ஹவு வி மேனேஜ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ யூஷுவல் கிளாஸஸ் மாதிரிலாம் போகாது. ஸோ லெட் மீ டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அவர் ரீசன்ட் 6:30 பேட்ச். ஸோ இது எஸ்பெஷலி ஃபார் பீப்புள்ஸ் ஹூ நீட் இம்மிடியட் ஜாப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து வீல் ஹாவ் அ ட்ராக்கர். ஸோ ட்ராக்கரில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வீல் ட்ராக் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ் கைண்ட் ஆஃப் அவங்க ஒவ்வொரு ப்ராக்டிக்கலும் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஸோ இதில் ஹைலைட் பண்ணவங்களாம் இம்மிடியட் ஜாப் சீக்கர்ஸ் இருப்பாங்க, போல்டில் இருக்கவங்க. பட் இந்த மாதிரி நார்மலாக இருக்கவங்க வந்துட்டு தே ஜஸ்ட் கேம் ஃபார் நாலேஜ். பட் இவங்க பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி வந்து ஜாப் சீக்கர்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஜஸ்ட் வில் கிவ் அ புஷ் ஃபார் தெம் டு கம்ப்ளீட் திஸ் இன்டர்வியூ, சாரி தீஸ் டாஸ்க். அதுக்கப்புறம் சிலபஸ் ட்ராக்கர் வந்து லைக் எங்கே ஆரம்பிக்கிறோம், லைக் எங்கே முடிக்கிறோன்ற அளவுக்கு வந்துட்டு வில் ட்ராக் இட். ஸோ இது வரைக்கும் நாங்கள் முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இங்கேயுமே நான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கோ அதை ஹைலைட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும், எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எப்போ இது முடிக்க போகிறோன்ற வந்து கிளியர் பிக்சர் வந்து யூ வில் ஹாவ் திஸ் இயர். ஓகேவா? தென் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் குரூப் ட்ராக்கர்ஸ் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து வில் செக்ரிகேட் குரூப்ஸ் ஃபார் ஹெல்பிங் யூ டு ப்ராக்டிஸ் அலாங் வித் யுவர் டீம் மெம்பர்ஸ் இன் திஸ் கோர்ஸ். ஜாப் சீக்கர்ஸ் வந்து லைக் வில் ட்ராக் தம், லைக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்டர்வியூவில். ஸோ நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூ Q&A செஷன் ஒன்று வச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதில் என்ன இம்ப்ரூவைஸ் இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு கடைசியில் மறக்கிறதுக்கு வீக்லியே வந்து வில் ப்ரொவைட் யூ திஸ் இன்டர்வியூ சப்போர்ட் அண்ட் வில் ட்ரை டு சி ஹவ் யூ ஆர் பெர்ஃபார்மிங் இன் திஸ் அண்ட் வில் ஹெல்ப் யூ இன் தட். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு வி ஆர் ஓப்பன் டு ப்ரொவைட் யூ ஃபீட்பேக். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஏதாவது கிளாஸில் வந்து இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் சம்திங்னா தே வில் டெல் அஸ் அண்ட் வில் கீப் ஆன் இம்ப்ரூவிங் அவர் செல்ஃப். ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்துட்டு வில் டேக் இட் அண்ட் வில் ஃபார்வர்ட் இன் அவர் செஷன்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அவர் course plan is, and these are the syllabus which we are going to cover for the next
ஐ திங்க் 1 மந்த் இல்லைனா 5 வீக்ஸ் போகும் இந்த கிளாஸஸ். எனி கொஷின்ஸ் இன் திஸ்? ஓகே. ஸோ ரோல்ஸ் அண்ட் ஜாப் டிஸ்கஷன். ஸோ ரோல்ஸ் வந்து என்ன மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சின்ஸ் வந்துட்டு டெவாப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் ஹைலி பெய்டு ஜாப் இன் த என்டையர் வேர்ல்டு. ஓகேவா? இப்போதைக்கு மார்க்கெட்டில் டாப் 3 தான் வந்து பெர்ஃபார்ம் நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஒன்று டெவாப்ஸு, நல்ல பேக்கேஜ் வேணும்னா சொல்கிறேன் நான். ரெண்டாவது வந்துட்டு டேட்டா இன்ஜினியரிங், தேர்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக். ஏஎம்எல் வந்து டேட்டா இன்ஜினியரிங்கில் வந்துடும். ஸோ ஏன் இவ்வளோ ஈக்குவலாக இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் இதுக்கு பே பண்ணுறாங்கன்னா வந்து த நம்பர் ஆஃப் டூல்ஸ் வி ஆர் கோயிங் டு ஹேண்டில். ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் லிஸ்டட் த என்டையர் டூல்ஸ் இன் ஷார்ட் இன் திஸ் ஸ்க்ரீன்ஷாட் பிபிடி. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஏடபிள்யூஎஸ். ஏடபிள்யூஎஸ் மட்டும்தான் கொஞ்சம் 1 மந்த் கிட்ட போகும். பட் மற்றதெல்லாம் குட்டி குட்டி டூல்ஸ் தான், 1 வீக்கில் முடிச்சிடலாம். டெராஃபார்ம், லைனக்ஸு, ஃபாலோயிங் டு தட் வில் கோ வித் டாக்கர், குபர்நெட்டிஸ் படிப்போம். அதுலேயே வந்து ஹெலம் சார்ட்ஸ், ஆர்கோஸ் திடீன்ற லேட்டஸ்ட் விஷயங்கள்லாம் படிப்போம். சிஏசிடிக்கு வந்து ஜென்கின்ஸ் படிப்போம். சோனாக்யூ வந்து டெஸ்டிங் டூலு. அப்புறம் வந்து நெக்ஸஸ், ஆன்சிபிள், ஆன்சிபிள் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். நெக்ஸஸ் வந்து உங்களோட பேக்கேஜ்லாம் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் டெவலப் பண்ணுற அப்ளிகேஷனோட பேக்கேஜெல்லாம் வந்து நெக்ஸஸ் தான் ஸ்டோர் பண்ணணும். ஆட்டோமேஷனுக்காக ஸ்கிரிப்டிங் படிப்போம். அப்புறம் வி நீட் அ மானிட்டரிங் டூல் டு மானிட்டர் ஆல் அவர் சர்வர்ஸ், இந்த செட்டப் வி ஆர் மெயின்டைன். ஸோ இன்னைக்கு எப்படி ஸ்க்ராச்ல இருந்து போச்சோ, இவ்வளோ டூல்ஸை பார்த்து நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்ல, இதை பண்ண முடியுமான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு எப்படி ஸ்க்ராச்ல இருந்து போச்சோ அதே மாதிரி தான் என்டையர் கோர்ஸும் இருக்கும். அதே மாதிரி வீக்லி உங்களோட கன்சர்ன், உங்களோட இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்ல அதுலேயே நம்ம வந்துட்டு வில் கீப் ப்ரொவைடிங் யூ குட் குவாலிட்டி வித் தீஸ் நியூ திங்ஸ். ஸோ யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் திஸ் என்டையர் கிளாஸ். ஸோ ரோல்ஸ் வந்து என்ன வரும்னா, இந்த டூல்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு ரோல்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து திடீர்னு குபர்நெட்டிஸில் வந்து தே வில் ஆஸ்க் யூ டு கிரியேட் கிளஸ்டர். டாக்கரில் வந்து தே வில் ஆஸ்க் யூ டு கிரியேட் டாக்கர் இமேஜ். லினக்ஸில் வந்து ட்ரபிள் ஷூட்டிங்க்கு ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். டெராஃபார்ம் வச்சு தான் நம்ம ஏடபிள்யூஎஸ் ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ உங்கள் ரோல்ஸ் எல்லாமே சுற்றி இந்த டூல்ஸ்குள்ளே தான் இருக்கும். இந்த டூல்ஸை படித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே இன்டர்வியூ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஜாப் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து உள்ளே ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் வி ப்ரொவைட் ஹியர். அண்ட் அந்த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக்கர் ஷீட் தான். ஸோ அதை வந்து நீங்கள் ஜாப் சீக்கர் சொல்கிறேன் நான், ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் அன்னைக்கு முடிக்க முடியலனா கூட அந்த வீக்குள்ளே ஏதாவது முடிக்க பாருங்கள். இல்லை 2 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொத்தமாக உட்காந்து படிக்கிறதுக்கும் அப்போ போய் நீங்கள் முடிச்சிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுதான் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு ரிசியூம் ப்ரிப்பரேஷனு, நீங்கள் போய் என்ன பேசணும், அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. நீங்கள் இங்கே வந்து ஜஸ்ட்டு சொல்லித்தரதை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும். பேக்ரவுண்டில் வந்து வில் சப்போர்ட் யூ இன் வாட் எவர் திங்ஸ் ரெக்வயர்ட் யூ ஃபார் டு கெட் பிளேஸ்ட். அதுக்கப்புறம் வந்து நான் ஐடி டு ஐடி ரோட் மேப்ஸு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸில் நான் சொன்னது தான் இங்கே நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். நான் ஐடி டு ஐடி வந்து சின்ஸ் நாங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எடுக்கிறதுனால வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நாங்கள் பார்த்துப்போம். நீங்கள் வந்து யூ ஷுட் ஹேவ் அ வெரி ஒன் குட் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் வித் 8 GB ரேம். ஓகேவா? அட்லீஸ்ட் i3 to i5 ப்ராசஸர் மட்டும் வச்சுக்கோங்க, அது போதும். அதேமாதிரி வந்து நீங்கள் கிளாஸ் 3 மந்த்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கூட வி ஹேவ் அ செப்பரேட் குரூப். இந்த மாதிரி இன்டர்வியூ சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஐடி we have a group called interview support-னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று. நிறைய மெசேஜ் அதனால கீழே போயிடுச்சு நினைக்கிறேன். Just give me a second. ஜஸ்ட் மேல சர்ச் பண்ணுங்க ஜி இன்டர்வியூ. இப்போ நீங்க பிங் பண்ணாங்க. ஓகே, அது தேங்க்யூ. கீழே போச்சு. ஓகே, ஸோ இது வந்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட வில் ப்ரொவைட் யூ சப்போர்ட். அண்ட் ரீசெண்டாக ஜாப் பிளேஸ் ஆனவங்களும் வந்துட்டு இதில் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க, லைக் ஹி ரீசென்ட்லி காட் பிளேஸ்ட் இன் கேப் ஜெமினி. ஸோ அதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு ஒருத்தர் பிளேஸ் ஆயிருப்பாரு. Yeah. So he got an offer in Accenture as a AWS and DevOps engineer. ஓகேவா?
ஸோ வில் கீப் திஸ் குரூப் அஸ் அலைவ். நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த சப்போர்ட் இருக்கும் அன்டில் யூ கெட் பிளேஸ்ட். மோஸ்ட்லி மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போ நான் லீடாக இருக்கிறதுனால ஐம் ஹேண்ட்லிங் மல்டிபிள் திங்ஸ் இன் டெவாப். ஸோ அதை டீச் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்களும் கிராக் பண்ணுறதுக்கு. So these are the support we provide you in this entire session, and this is what which makes us different from the other training institutes. So only thing is like I'm taking this as a passion. So even I have very bad experience like how people teach outside and how they skip important topics and all. So அந்த experience நான் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி like I'm following in this way. So any questions from anyone? Hi, sir. Am I Yeah, audible? hello. Yes, you are audible. Parvati, Actually, yeah. நான் வந்து 1 year வந்து cloud and DevOps engineer ஒர்க் பண்ணேன். Okay. அண்ட் தென் குவிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைக் இன்டர்வியூ போறோம், அந்த மாதிரி ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் போறப்போ லைக் மோஸ்டா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கிளவுட் அண்ட் டெவலப்ஸ் இன்ஜினியர் ரோலுக்கு நாங்க 3+4 எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து லைக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கு? ஆக்சுவலாக அந்த 1 year கேப் போடுங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? இல்ல 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இப்போ 6 months கேப். ஓகே, ஸோ 1 year இருக்குல்ல, யூ டோன்ட் நீட் டு ஃபைட் ஃபார் எம்என்சிஸ். எடுத்தோடனே எம்என்சிஸ் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஃப்ரெஷர்ஸையும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி வந்து 1 year 2 year மெம்பர்ஸையும் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 years காம்கேஸ்டில் வந்து 2 years இன்ஜினியர்ஸ் எடுக்கிறாங்க. இஃப் யூ கோ அண்ட் செக் காம்கேஸ்ட் வெப்சைட், தே வில் டேக் 2 years. ஆனால் 3 years கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சிட்டீங்க அப்படி வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை நீங்கள் கிராப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இல்லைன்னா யூ கேன் ட்ரை வித் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகேவா? ஸோ சரி, ஒஸ்ட் கேஸ் கிடைக்கல, ஓகேவா, இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் சுதர்ஷன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா யூ ஹேவ் ஒன் ஆப்ஷன் டு கெட் இன்சைட், விச் இஸ் லினக்ஸ். லினக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரெஷர்லேருந்து 1 yearல ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஓகே, இத்தனை டூலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி எப்படியும் கிடைக்கும். கிடைக்கலனா கூட இதெல்லாம் ஈஸியாக உள்ள நுழைஞ்சிடலாம். ஏன்னா நான்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது லினக்ஸ் வச்சு தான் உள்ள நுழைஞ்சேன் நான். ஸோ இதை வச்சு கூட நீங்கள் உள்ள நுழைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி டக்குன்னு நீங்கள் திருப்பியும் ஒன்ஸ் நீங்கள் எனக்கு ஸ்டூடெண்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் எவ்வளோ வாட்டி வேணாலும் திருப்பி ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஓகேவா? 1 yearக்கு அப்புறம் கூட வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் தேடலாம். ஸோ யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். பட் நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணோம்னா ஈஸி ஆகிடும். ஓகே, ஸோ இங்க வந்து லைக் அஷூர்ட் பிளேஸ்மெண்ட்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா லைக் நீங்க வந்து நிறைய கம்பெனிஸோட டைப் வச்சிருப்பீங்களா? எக்ஸாக்ட்லி. அண்ட் ஆல்சோ மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி வாங்க கண்டிப்பாக ஜாப் வாங்கி தரோன்றது வந்து யார் வேணால் சொல்லலாம். ஓகேவா? நான் ஏன் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாப் வாங்கி கொடுத்ததை காமிச்சேன்னா வந்துட்டு இங்கே நாங்கள் புஷ் பண்ணுறதுலேயே நீங்கள் படிச்சிருவீங்க. ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி உள்ளே போயிட்டு கூட நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. நீங்கள் பிளேஸ் ஆகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே தெரியாமல் என்ன படிச்சுட்டு வந்தீங்க ஒன்றுமே தெரியலன்னு உங்களை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் ப்ராக்டிக்கல் நாங்கள் பண்ண சொல்கிறது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணுறீங்க. அதை மீறியுமே உங்களால் கிராக் பண்ண முடியலனாலுமே we will support you. That is what the Azure placement is. It's not blindly that எங்கள் இன்ஸ்டியூட்டை நாங்கள் இவ்வளோ பேர் வாங்கி கொடுத்துருவோம், வேலை வாங்கி கொடுத்துருக்கோம், பிளேஸ்மெண்ட் தருவோன்றது கிடையாது. we will make you to get placed and அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு நாங்கள் பில்ட் பண்ணிடுவோம். ஸோ that will be little different here. ஓகே, ஸோ நீங்க தானே சார் கிளாஸ் எடுப்பீங்க? நான் தான் ட்ரெயினர். ஆமாம். ஓகே 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 பார்வதி, any other questions from anyone? நீங்க டாக்டர்ல ஒன்லி இமேஜ் பில்ட் பண்றது லினக்ஸ் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்ல விண்டோஸ்க்கும் டீச் பண்ணுவீங்களா? இது AWS இல்லை, AWS ஃபுல்லாக லினக்ஸ் தான் சார் இருக்கும். விண்டோஸ்னால் நாங்கள் அஷ்யூர் தனியாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா? பட் மோஸ்ட்லி AWS யூஸ் பண்ணுறோம், லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லினக்ஸ் பேஸ்டு டாக்கரே வந்து நம்மளுக்கு போதும். அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் அப்லலாம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் தான் இருக்கும் நிறைய. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பேக்கேஜ் வைஸ் வந்து AWS இஸ் பெர்ஃபார்மிங் குட் கம்பேர்ட் டு மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர். இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா எங்களை வந்து இப்போ ஆன் ப்ரைமஸ் டு டாக்கர் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. என்னன்னா இப்போ விண்டோஸ் சர்வர் இருக்கு, IIS சர்வீஸ் யூஸ் பண்றாங்க. அது பெஸ்ட் டீச் பண்ணுவீங்களா பில்ட் பண்றதுக்கு இமேஜஸ்லாம்? சரி, அதை ப்ராஜெக்டாக ஹெல்ப் பண்ண முடியும். பட் ஆனால் இது பியூர்லி வந்து AWS அண்ட் DevOpsன்றதுனால கிளாஸில் பார்க்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல விண்டோஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்கு. அந்த டாக்கர் எதில் ஓடிட்டு இருக்கீங்க? .NET ஓடிட்டு இருக்கு. என்ன அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு? அந்த .NETனா கைண்ட் ஆஃப் அது விண்டோஸ் சர்வர்லேயே வந்துட்டு நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். வில் கிவ் யூ ஐடியா.
பட் எவ்வளோ வருஷமா அந்த கம்பெனியில் இருக்கீங்க? 3 இயர்ஸா இருக்கேன். ஓகே. ஸோ 3 இயர்ஸாக வந்து யூ ஆர் விண்டோஸ் அட்மின். விண்டோஸ் அட்மின். ஓகே. ஸோ பேக்கேஜ் வைஸ் வந்து போனீங்கன்னா ஈவன் நானுமே விண்டோஸ் அட்மினாக இருந்திருக்கேன் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. ரெண்டுமே ஹேண்டில் பண்ணியிருக்கேன், லினக்ஸ் அண்ட் விண்டோஸு. பட் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் அட்வைஸ் யூ டு சேஞ்ச் யர் கரியர் டு லினக்ஸ். ஈவன் இஃப் ஐ ஆஸ்க் யூ விச் இஸ் பெஸ்ட் ஓஎஸ்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, விண்டோஸா லினக்ஸா? லினக்ஸ். ஸோ அதுதான் நானும் சொல்ல வரேன். ஸோ இஃப் யூ ஹேவ் சான்ஸ்னா ட்ரை டு சேஞ்ச் யர் கரியர் டு லினக்ஸ் ஃபார் அ வெரி குட் பேக்கேஜ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் சின்ஸ் யூ ஆர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இல்லை, டோட்டல் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ விண்டோஸ் சர்வருக்கு வந்து 3 இயர்ஸ். கரண்ட் கம்பெனி 3 வருஷம் ஆயிடுச்சுல்ல? கரண்ட் கம்பெனி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஜம்ப் அடிச்சிருங்க போதும். 3 இயர்ஸ்க்கு மேலே உட்காந்து அங்கேயே ஸ்டே பண்ணாதீங்க. ஈவன் தோ இஃப் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் தேர் until 10 to 12 years வந்து keep on jumping companies to increase your package. I can guess your package, but நீங்க ஜம்ப் பண்றது பெட்டர். 3 இயர்ஸ்க்கு மேல இருக்காதீங்க. Any other questions from anyone? ஹாய் சார். Hi Balaji. சார் எனக்கு என்னன்னா நான் வந்து 2018 பாஸ்ட் அவுட்டு. Okay. ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பர் 2019லேருந்து நவம்பர் 2022 வரைக்கும் சேல்ஸ் ரெப்பாக இருந்திருக்கேன் நான் ஐடி. இப்போ எனக்கு ஒரு 2 இயர்ஸ் கேப் இருக்கு. ஸோ எனக்கு இது ஒர்க் ஆகுமா? இது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு அவங்க பே ஸ்லிப்பு அப்புறம் அந்த யூஏஎன் அதெல்லாம் கொடுத்தாங்களா? பிஎஃப் நம்பர்ஸ்லாம் வந்ததா உங்களுக்கு? அது இல்லை, அது ப்ராப்பரான ஆர்கனைசேஷனா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது? எஸ் சார். ஓகே. ஸோ நீங்கள் அப்போது இந்த 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு யூ கேன் ஜென்யூன்லி டெல் தட் எனி மெடிக்கல் ரீசன்ஸ் ஆர் சம்திங் ஆர் ஹேண்ட்லிங் சம் பிஸ்னஸ் இந்த மாதிரி சொல்லி யூ கேன் ட்ரை டு கிராப் அ ஜாப். பட் ஆனால் அதுக்கு ஒரே விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்கில்ல. ஐ திங்க் யூ ஆர் ஃப்ரம் குரோமோர் ரைட்? இல்லை நீங்கள் யூ ஆர் ஃப்ரம் விச் இன்ஸ்டிடியூட்? ஏன்னா அதர் பீப்புள்ஸ் ஆர் ஜாயின் ஹியர். Growmore Institute-na, they will give you some ideas like what you can do for this. Okay. Ilana, we'll talk in offline to see how we can bridge the gap between these 2 years. You know, 1 year is fine, but 2 years into the we'll take it offline. Definitely, sir. I will give you a number. This. Okay, sir. Just ping me. I'll give you an idea. Sure, sir. Sure, definitely, sir. Thank you. Okay. Any other questions from anyone? ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இப்போ QA டெக் லீடாக இருக்கேன். ஆட்டோமேஷனாக இருந்து இப்போ சீனியர் ஆட்டோமேஷன் இப்போ QA டெக் லீடாக ஆகிட்டேன். நைஸ். 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஆனால் எனக்கு இதில் மோஸ்ட்லி நான் இது சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டேன் AWS. ஓகே. ஆனால் எனக்கு ஷிஃப்ட் ஆகணுன்ட்டு இருக்கேன் டெவாப்ஸில். ஆனால் வந்துட்டு இப்போ நான் சேஞ்ச் பண்ணும்போது வந்துட்டு அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மீன்ஸ் இப்போ சீனியர் டெவாப்ஸ் அந்த மாதிரி தான் அப்ளை பண்ண முடியும்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ அப்படி அந்த நீங்கள் லேட் டெவாப்ஸாக கூட அப்ளை பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 10 இயர்ஸ் ஆகுது இல்லை, கண்டிப்பாக லீடு கிடைக்கும். மோஸ்ட்லி 90-80% லீடு கிடைக்கும். ஸோ லீடுக்கு வந்து ஒரு சேலரி மார்ஜின் வச்சுருக்காங்க சென்னையில். ஒரே நிமிஷம். லீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35 lakhs வந்து நீங்கள் கெயின் பண்ணலாம் சென்னையில். ஓகேவா? இன்கேஸ் இஃப் யர் சேலரி இஸ் பிலோ தட், வென் யூ நோ அபவுட் டெவாப்ஸ் ரைட், நீங்கள் சுற்றி பார்த்துட்டு தான் இருப்பீங்க டெவாப்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேக்கேஜ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் அதை புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இதை ஹேண்டில் பண்ணலாம் சார் வித் மை கோர்ஸ். ஏன்னா நான் இந்த லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் மாதிரி நீங்க காட்டி தான் சார் ஆகணும். அதுதான் நான் ட்ரெயின் பண்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க படிக்கிறீங்களே அதையே நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து காமனாக இருக்காது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட அந்த கேப்லாம் வச்சு தான் வந்து ஃபுல்லாக காமனாக எடுத்துட்டு கடைசியில் நீங்கள் ஜாப் போகும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வில் சேஞ்ச் யுவர் ரெஸ்யூம். ஓகேவா? ஸோ அந்த ரெஸ்யூம் பார்ட் வந்து நான் சொன்னல, வி ஆர் ஹேவிங் எ செப்பரேட் குரூப்னு சொல்லிட்டு இங்கே ஐ திங்க் இட்ஸ் இன் 7 AM இன்டர்வியூ சப்போர்ட்னு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் முடிக்கும் போதே வில் பி ஹேவிங் சப்போர்ட். முடிச்சதுக்கப்புறம் வந்து வில் கேட்டகரைஸ் யுவர் ரெஸ்யூம்ஸ். ஓகே, வெரிஃபைட் ரெஸ்யூம்ஸில் வந்து இந்த ரெஸ்யூம்ஸில் வந்து வில் ஹெல்ப் யூ டு மேட்ச் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா?
அதே மாதிரி இதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் திருப்பி அதே விஷயங்கள் கண்டினியூ ஆகும். ஸோ இங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்கவுங்க என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்றதையும் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து சர்ப்ரைசிங்கா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி யூசுவல் கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்னென்ன கேட்டாங்க நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போட்டுருவாங்க. அதையும் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்தந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போதே வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா ஜாப கிளியர் பண்ணிடலாம். ஆனா வந்து எப்பயுமே இப்போ சீனியர் பொசிஷனுக்கு தான் அப்ளை பண்ணணுமா இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கே தானா வந்துடும் சார். ஆனா ரிலவெண்ட் கம்மி பண்ணீங்கன்னா சீனியர் கிடைக்கும். சீனியர் கிடைச்சா பெருசா உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்காது. பட் டெக் லீடா போனா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆனா அது பரவால்ல. ஒரு 2, 3 இயர்ஸ் கஷ்டப்படலாமே. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஓகே ஆயிக்கலாம். மேனேஜர் ஆயிட்டு ரிலாக்ஸ் ஆயிடலாம். என்ன கேட்டீங்கன்னா 15 இயர்ஸ் வரைக்கும் வி கேன் ஃபைட் ஃபார் அப்கிரேடிங் ஸ்கில்ஸ். ஏன்னா அப்போ சம்பாரிச்சா தான் உண்டு. அதுக்கப்புறம் மேனேஜர்லாம் ஆயிட்டோம். டிஃபால்ட்டா மேனேஜர்ஸ் லேப்ல போயிடுவோம். 15க்கு மேல எப்பயுமே நீங்க டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்டா இருக்கணும்னா இருக்கலாம். அது உங்க இஷ்டம். ஆனா எனக்கு டெக்னிக்கல் பிரஷர் வேணாம் போதும்னு நினைச்சீங்கன்னா, யூ கேன் ஜம்ப் டு மேனேஜர் ஆஃப்டர் 15 இயர்ஸ். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு ப்ளீஸ் ஃபைட் டு பி இன் டெக்னிக்கல் சைடு டு கெயின் மோர் பேக்கேஜ். அத சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடுங்க. ஆனா இதே சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ 10 இயர்ஸ்க்கான வேற டொமைன்ல இருக்க சேலரி நான் இப்போ இதுல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நான் சேலரியில டெவாப்ஸ்க்கு காம்ப்ரமைஸ் 30 to 35 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். தாராளமா கேட்கலாம் சார். அது வாங்கிட்டு கூட கவுண்டர் ஆஃபர் கூட பண்ணலாம் நீங்க. இப்போ வாங்கிட்டு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கூட கவுண்டர் ஆஃபர் பண்ணி கூட உங்களுக்கு என்ன 30 to 30 சென்னையில 30 to 35 வரைக்கும் வாங்கலாம் ஈஸியா. ஓகேவா? எனி அதர் கொஸ்டின்ஸ் Hello, ஃப்ரம் எனிவன்? Susan. எஸ் ஐயப்பன். Susan, this is Ayappan. I have 8 years overall experience. ஓகே. இப்போ மானிட்டரிங் அந்த இதில் தான் இருக்கேன். பட் நான் ஏடபிள்யூஎஸ்லையும் ஜாயின் பண்ணேன். டெமோ கிளாஸ்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ என்னால் கொஞ்சம் டைமிங் அதனால ஒர்க் பண்ணல. இப்போ நான் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அசூர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே. வெளியில வந்து ஏடபிள்யூஎஸ் நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட்டும் நல்லா இருக்கு. இப்போ நம்ம எது படிச்சா நல்லா இருக்கும்? நீங்க உங்க இன்னொன்னு வந்து கம்பெனில நீங்க சொன்ன வந்து மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் போலாமா? உங்க கம்பெனில வந்துட்டு நீங்க எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இங்க வந்து நான் 6 months தான் ஆச்சு இன்வெஸ்டர் ஜாயின் பண்ணி. 6 months தான் ஆகுதா? அப்போ ஆமா. அதுவும் அவங்க இல்லாம அஷ்யூர் தான் போலாம்னாங்கன்னா, இப்போ நீங்க கம்பெனில சர்வே பண்றதுக்கு அஷ்யூர் எடுக்கிறது பெட்டர். ஓகே. ஓகேவா? ஏன்னா 6 months தானே ஆகுது. அட்லீஸ்ட் நீங்க இன்னும் 6 months ஓட்டணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க மார்க்கெட் எப்படின்னு பார்த்துட்டு யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். ஓகே. இப்போ நம்ம அட்டெண்ட் பண்ற கிளாஸ் எந்த அளவுக்கு இன்டர்வியூ வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்? நான் அதுக்கு தான் உங்களுக்கு நான் காமிச்சேன். லைக் இவ்வளவு விஷயங்கள் வந்து ஐ கேன் ஆஸ்க் யூ ஒன் திங். இவ்வளவு விஷயங்கள் ஏதாவது வேற ஏதாவது இடத்துல பண்ணி பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு சப்போர்ட். ஸோ இது ஏன் பண்றோம்னா வந்து நீங்க வந்து பெனிஃபிட் ஆனதா வந்து யூ வில் டெல் அபவுட் அஸ் டு சம்ஒன். சும்மா உங்கள்கிட்ட மட்டும் எடுத்துட்டு அப்படியே நாங்க போனா அது கண்டிப்பா லாங் ரன்னுக்கு வந்து இட் வில் நாட் ஈவன் ஹெல்ப் அஸ் இன் தி growth, ரைட்? ஸோ இந்த விஷயங்கள் வந்து அதை கேட்கல. நீங்க எடுக்கிறீங்கல்ல அதை வந்து நம்ம இன்டர்வியூ வந்து கிராப் பண்ணிட முடியுமா? அப்ப நான் வந்து அதுதான் நான் சொல்ல வரேன். நான் நீங்க ஈஸியா வந்துட்டு இன்டர்வியூ கிராக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் நாங்க இவ்வளவு எஃபர்ட் போடுறோம்னு சொல்ல வரேன் நான். ஓகே. இப்போ ஆக்சுவலா நம்மளோட அஜூர் பேட்ச்ல இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப டைம் லைன் பிரஸிங்கிறதுனால அவரு ஏடபிள்யூஎஸ்க்கு மூவ் ஆகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா, நான் ஏற்கனவே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்பவே ஏடபிள்யூஎஸ் ஜாயின் பண்ணியிருந்தா இன்னும் முடிச்சிருப்பேன். ஜம்ப் அடிச்சிருப்பேன். சரி இங்கிட்டு போலாமா அங்கிட்டு போலாமான்ற ஒரே இதா இருக்கு. ஆனா ஒண்ணு அடுத்த 3 months மட்டும் வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் ஒதுக்கிக்கோங்க. சோ நான் என்னோட ஃபுல் எஃபர்ட் போடுவேன். நீங்க கொஞ்சம் உங்க சைடு இருந்து உங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் நினைச்ச கோல் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே. ஏன்னா எங்களால உங்களை இன்டர்வியூல பிளேஸ் பண்ணிட முடியும். ஆனா அங்க நீங்க பேசுறது அதெல்லாமே வந்து இவன் நீங்க கிளியர் பண்ணிட்டு போயிட்டா கூட உள்ளேயும் ஒர்க் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு தான் சொல்றேன். நீங்க உள்ள மேனேஜ் பண்ணணும். இன்டர்வியூ இப்போ எப்படி வேணா ஈஸியா கிளியர் பண்ணலாம். அவன் ஒரு 10 கொஸ்டின் கேட்க போறான், தெரிஞ்சா ஓகேன்றுவான். நான் உள்ள போய் மேனேஜ் பண்ணணும். அதுக்காக ப்ராக்டிஸ் மட்டும் என்கிட்ட பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கெரியர் ப்ராப்ளமே வராது. ஓகே. நோ ப்ராப்ளம் ஐயப்பன். எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனிவன்? We still have 10 more minutes. எனக்கு ஒரு கொஸ்டின். எஸ் தினேஷ்.
இன்டர்வியூ ஷெடியூலிங்க்கு எந்த எந்த அளவுக்கு இருக்கு? ஐ மீன் டைப்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே. ஸோ நாங்க நாக்குடியில ப்ரொஃபைல் ரெடி பண்ணி தேடுற மாதிரி இருக்குமா, இல்லை நீங்களே ஷெடியூல் பண்றது இருக்குமா? See, we will help you in scheduling with our known circles. எங்களோட ஜாப் இதில் வந்து போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஈவன் இனி கூட வந்து someone posted, ரைட்? ஏதோ ஒரு குரூப்பில் போஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஜவஹர், அவர் அந்த ஜவஹரான்னு தெரியல. நம்ம ஜவஹர் தான், அவர் தான். எந்த குரூப்பில் பெங்களூர் போஸ்ட் பண்ணாரு அவரு? பாருங்க, செக் பண்ணுங்க. ஏதோ அவரோட 8:30 AM இதுல பண்ணார். பேட்ச்லேயே போட்டாரா? 6:30 கிளாஸ்லயே போட்டு. இதான இந்த இந்த இது வந்து இல்லை 8 o'clock பேட்ச் அது. 8 o'clock. அதான். இங்கே பாருங்க, பீப்புள்ஸ் வில் ஹெல்ப் அஸ். ப்ளீஸ் நோ, ப்ளீஸ் ரெசியூம் அர்ஜென்ட், இந்த மாதிரி போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே வந்து எங்களுக்கு வந்து நோன் கான்டாக்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை ஒன்றும் வரி பண்ணாதீங்க, ரெஃபரன்ஸ்லாம் வரி பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் வந்து இது நீங்கள் நாக்ரிலையுமே நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. வி வில் ஹெல்ப் யூ டு வாட் யூ ஷுட் டூ இன் நாக்ரி அண்ட் ஆல்சோ லிங்க்டின்னும் கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு சோர்ஸை நம்பிக்கிட்டு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க போகணுன்ற மாதிரி. ஏன்னா ரெக்குவயர்மெண்ட் எப்படினாலும் இருக்கணும். எந்த கம்பெனி டைப் இருந்தாலும் அங்கே ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் தான் உங்களை நாங்கள் ஃபில் பண்ண முடியும். பட் ஆனால் வி வில் கிரியேட் த ரெக்குவயர்மெண்ட் ஃப்ரம் ஆல் த சோர்சஸ் இன் அ பாசிபிள் வே. ஓகேவா? ஸோ you can talk to our admins about our recent placements and also recent students reviews நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஸோ என்ன ஒரே ஒரு மைண்ட் செட்டோட வாங்க. உள்ள வேலை கிடைக்குன்றதோட நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்ற மாதிரி வந்தீங்கன்னா ஈஸிஜி. நான் அடுத்த 3 மாதம் நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸிஜி. டோன்ட் வரி அபவுட் ஜாப். அதாவது ஒன்று சில ஒரு இது சொல்லுவாங்கள்ல, கடமை செய் பலன் எதிர்பார்க்காது. ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க. நீங்கள் நினச்சி வந்தது வந்து இங்கே கண்டிப்பாக நடந்துடும். ஆக்சுவலா நமக்கு ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்தது என்னன்னாக்க, நான் வேலை கிடைக்கிறதுங்கிறதுல எண்டு ப்ராசஸ்ல ஒண்ணு இருக்குது. அது எண்டு இல்ல. வேலை கிடைச்சு நாங்க சர்வை பண்ணணும் தான் என்னோட எண்டு. ஆக்சுவலி அடுத்த ஆமாம், லெவலுக்கு போறதுக்கு. சர்வைவல் முக்கியம்ல. அங்கே போய் வேலை வாங்கி கொடுத்துட்றோம், அங்கே போய் நீங்கள் சர்வே பண்ணணும்ல ஜி. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. we will definitely support you in that. நிதிஷ் அகர்வால், யூ ரேஸ் யுவர் ஹேண்ட். சொல்லுங்க. ஹலோ, நிதிஷ் ஹாய் ப்ரோ. ராகவேந்தர், சாரி. ஹாய் நிதிஷ். நிதிஷ். ஓகே, நான் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்னை பத்தி சொல்றேன். நான் இப்போதான் ஃப்ரெஷர் ஆக்சுவலி முடிச்சுட்டு இப்போ டிசிஎஸ்ல வந்து 2 months ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒர்க்குக்காக இது பெஞ்சில் இருக்கேன், ப்ராஜெக்ட்காக ஓகே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே நான் வந்து இப்போ பூனேல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு லொகேஷன் பூனேன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இங்கே தான் பூனேல தான் இப்போ இருக்கேன். ம்ஹும். ஓகே, எனக்கு இந்த 2 months ட்ரைனிங்கும் வந்து ஜாவா ஸ்ட்ரீம்ல தான் போச்சு. பட் ஆனால் நான் ஜாவாக்கு வந்து நான் சுத்தமா எனக்கும் ஜாவாக்கு டச்சே இல்லை. நான் ஜாவா பெருசா நான் படிச்சதே இல்லை. நான் நான் இது காலேஜ்ல இருந்தே நான் வந்து பைத்தானும் எஸ்கியூஎல் அந்த பேக்ரவுண்ட் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஜாவா எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. பட் எனிவேஸ் நான் அதை கிளியர் பண்ணிட்டேன் இங்க ஐஎல்பியில. ம்ஹும். இப்போ எனக்கு ஆனா ஜாவால வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பைத்தான், அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஏடபிள்யூஎஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டெக்னாலஜி படிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா நான் பெருசா அதனால யூடியூப் போய் பாக்குறேன், அதுக்கப்புறம் வெளியே வரேன் தவிர அந்த லூப்லயே போயிட்டு இருக்க தவிர என்னால ஃபுல்லா ஒரு கோர்ஸ் மாதிரி உட்காந்து படிச்சு இது பண்ண முடியல, முடிக்க முடியல. ஓகே ஓகே, சோ இப்போ நான் எப்படி நான் என்ன பண்ணலாம்? நான் எந்த இதுல இது பண்ணலாம்? இந்த ரோட் ஒரு மேப்பை பிளான் ஃபாலோ சொல்லுங்க. பண்ணீங்கனாலே போதும். இப்போ எங்கள் ரோட் மேப்பே வந்துட்டு ரியல் டைமாக தான் ட்ரைனிங் இருக்க போகுது. ஸோ அந்த ட்ரைனிங் வந்து சும்மா சப்ஜெக்ட் ட்ரைனிங் கிடையாது. மேபி நீங்கள் யூடியூப்ல வந்து அந்த சப்ஜெக்ட் ட்ரைனிங் பார்த்து தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை விட்டுருப்பீங்க. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ரியல் டைம் ப்ராசஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து ரோட் மேப்புமே வந்து எங்கே ஆரம்பிக்கணும், அங்கேருந்து எங்கே கொண்டு போகணுன்றது வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு மூவி ஸ்டார்ட் அண்ட் கிளைமேக்ஸ் போகிற மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதே வந்து இட் வில் பி ஈஸி ஃபார் யூ அண்ட் இட் வில் ப்ரொவைட் யூ இன்ட்ரெஸ்ட் இன் கண்டினியூ தி செஷன். ஈவன் ஓகே தோ ஓகே ஏன்னா ஐ டோல்ட் யூ ரைட், வி ஆர் ஓப்பன் டு எனிதிங். நாங்கள் எதுவுமே ஹைட் பண்ணுறதும் கிடையாது. ஏன்னா whatever you have feedback, you can directly give in that batch itself. ஸோ டேரக்டாக சொல்லணுன்றது தோணலனா கூட நான் அந்த ஷீட்டில் ஒரு ஃபீட்பேக் ஷீட்டில் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே சார். அதை ஓகே மீறியுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, எனக்கு வந்து நான் வந்து படித்தேன், எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா வந்துட்டு 50%க்குள்ளேயே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வில் ரீஃபண்ட் யுவர் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இங்கே ஓகே முழுக்க முழுக்க வந்துட்டு ஸ்டூடெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகே சார். ஓகே 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 நிதிஷ், தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். தினேஷ். ஹலோ சுதர்சன். ஹாய் தினேஷ், ஆக்சுவலாக குட் வந்துட்டு ஈவினிங். இப்போ ஏடபிள்யூஎஸ்ல படிச்சுட்டு இப்போ வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து
அசூர் ஜிசிபி எல்லாம் வந்துட்டு வருது அப்படின்னா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். தாராளமா அது எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு கிளவுட cloud படிச்சாலே மல்டி கிளவுட் நீங்க ஹேண்டில் பண்ணிடலாம் ஜி. ம். எல்லாமே வந்து ஒரே சர்வீஸ் தான், பேர் தான் வேற வேற. ஒரே கான்செப்ட் தான். அது கொஞ்சம் பிராக்டிகல் கொஞ்சம் வேற வேறையா இருக்கும். ஒரு கிளவுட படிச்சா நீங்க இன்னொரு கிளவுட்ல ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஜஸ்ட் அப்ப வந்து அந்த ஒரு இடத்துல வந்துட்டு சொல்லுங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நான் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி சொல்லிடுறேன். இப்போ வேற cloud அதெல்லாம் வந்து இங்க பாருங்க, யார் தான் வாய்ப்பு தரா மார்க்கெட்ல? சும்மா எல்லாமே தெரியணுன்றாங்க. ஆனா வந்து அதுக்கு வாய்ப்பு குடுத்தா தானே தெரியும் நம்மளுக்கு. ஸோ அவங்க அப்படி இருக்கும்போது நீங்க தாராளமா 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் வந்து இது ஒர்க் பண்ண மாரியே பேசலாம். அதுக்கு தான் வந்து யூ ஆர் ஸ்டடியிங் ஃப்ரம் அ ரியல் டைம் ஃபேக்கல்டி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஈஸியா வந்து நீங்க த்ரோவும் பண்ணிரலாம். போய் ஒர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ லிட்டரலி இந்த 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அ என்விரான்மென்ட்லேருந்து ஒரு கொலீக் எடுக்கிற மாரி தான் அந்த ட்ரெய்னிங் போகும். ஸோ அது மாரி நீங்க எந்த ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலும் ஹேண்டில் பண்ணிரலாம் நீங்க. ஆ வினய் அண்ட் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்கல்ல, லைக் எனக்கு இந்த ஜாப்ஸ் வருமா? இது கிடைக்குமான்ட்டு. ஸோ ஐ வில் டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள் டுடே ஒன் பெர்சன் ரம்யான்னு ஒருத்தங்க பிங் பண்ணியிருந்தாங்க. இவங்க இல்ல. இங்க பாருங்க நேத்து போட்டது தான். 8 ரிசீவ் ஆஃபர் ஃப்ரம் கேப்ஜெமினி, டிசிஎஸ், அட்டெண்டட் இன்டர்வியூஸ் ஃபார் ஆர் ஜென்பாக்ட், வோல்க்ஸ்வாகன், இன்டர்வியூ ஃபார் விசா 8 ஸ்கெடியூல் திஸ் வீக். சரி நீங்க வந்தா சொல்லுங்க ஜின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஷி இஸ் அபவுட் டு கெட் ஆஃபர். ஷி ஆல்மோஸ்ட் கிளியர்ட் இன்டர்வியூஸ் இன் கேப்ஜெமினி அண்ட் டிசிஎஸ். இவ்வளோ கம்பெனிஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு கம்பெனி வராதா? அதுவும் அவங்க ஃபெயில்லாம் ஆகல. லைக் ஷி இஸ் அபவுட் டு கெட் ஆஃபர். ஓகே. ஸோ டோன்ட் வரி. வி ஹேவ் லைவ் ப்ரூஃப். நான் என்னோட வாட்ஸ்அப் தான் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சும்மா வந்து ஏதோ ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து காட்டல. ஓகே. அரவிந்த், வாட்ஸ் யுவர் கொஸ்டின்? கேட்டுட்டீங்களா? ஹாய் சுதர்ஷன். ஹாய் அரவிந்த். எனக்கு வந்து 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நான் ஓகே. இப்போ வந்து ரெட் ஹேட் ஓப்பன் ஸ்டாக்ல ஆர்கிடெக்டா இருக்கேன். ஓகே. ஸோ நைஸ். தட்ஸ் குட் அதுலயே டு ஹியர். ஆட்டோமேஷன், ஆன்சிபிள் ஆட்டோமேஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ அது வந்து ஃபுல்லா பிரைவேட் கிளவுடு. ம்ஹ்ம். ஸோ அதுல இருந்து நான் இப்போ ஏடபிள்யூஎஸ் ஸ்விட்ச் ஓவர் ஆகுறேன் அப்படின்னா கெரியர் வைஸ் எப்படி அந்த சேஞ்ச் நம்ம கொண்டு போகலாம்? ஸோ நீங்க 13 இயர்ஸ் சொல்றீங்கல்ல, சென்னையில தான் இருக்கீங்களா? ஆமா. சென்னை ஜஸ்ட் நீங்க வெரைசன் ஸ்லாப் மட்டும் சொல்லுங்க. நீங்க சேலரி வந்து 20 பிளஸ்ல இருக்கீங்களா? இல்ல 30 பிளஸ் இருக்கீங்களா? இல்ல 40 பிளஸ்ல இருக்கீங்களா? ஐ டோன்ட் வாண்ட் யுவர் எக்ஸாக்ட் பேக்கேஜ். ஓகே 30+. 30 பிளஸ்ல இருக்கீங்க. ஸோ உங்க 13 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து ஈவன் இஃப் யூ வாண்ட் டு புஷ் 50 பிளஸ் வாங்கணும், சென்னையிலேயே சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. மை பேக்கேஜ் இஸ் 50 பிளஸ். நான் ஓப்பனாக சொல்றேன். நீங்க ஆனா ஓகே. நான் நாட் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு புஷ் அப் டு 50 பிளஸ்னா வந்து கிளவுட எடுத்து கையில் எடுக்கிறது நல்லது. கம்பெனிஸ் லைக் வோல்டாஸ் க்ளூவர், அப்புறம் வந்துட்டு ஃபெடிலிட்டி, அப்புறம் வந்து வால்மார்ட், ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், இந்த கம்பெனிலாம் வந்து தேர் ரெடி டு பே மோர் தென் 45 lakhs. பேக்கேஜுக்கு ஓகே. புஷ் பண்ணணும்னா நீங்க பண்ணலாம். பட் நீங்க 30 ரீச் பண்ணிட்டீங்க. ஆனா கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்குன்னு அப்படின்னாலுமே நீங்க வந்து இதுல இது பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நாலேஜ் 50 பிளஸ் போறேன், இன்னும் எனக்கு சான்சஸ் இருக்குன்னா 13 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போதான் ட்ரை பண்ண கரெக்டா இருக்கும். இல்ல கம்ஃபர்ட்டா இருக்குன்னா நீங்க வேறேசான்ல இருங்க. ஆனா வேறேசான்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட் பிடிக்கல, ஒர்க் பிடிக்கலன்னா மாறிடுங்க. ஏன்னா நான் ஒரு கம்பெனில இல்ல 35 நான் வாங்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒர்க் நான் பிடிக்காம தான் நான் ஸ்டார்டிங்ல வெளியே இருந்தே வந்துட்டேன். வெரைசன் தான். 13 இயர்ஸ் நான் ஸ்விட்ச் ஓவர் ஆகல. ஸோ நான் ஓகே. இப்பதான் ஸ்விட்ச் ஓவர் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. 13 இயர்ஸ் வந்து வெளி கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா உங்களுக்கு? ஒரே கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் தானா? ஆமா. யூ கேன் ஸோ கிவ் அ ஆனா ட்ரை இஃப் யூ வாண்ட் டு ஃபைட் ஃபார் மோர் பேக்கேஜ். பேக்கேஜ் தான் வேணும்னு ஓகே நினைச்சீங்கன்னா ஃபைட். கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நீங்க அங்கேயே இருக்கலாம். நாலேஜ் மட்டும் கெயின் ஓகே பண்ணிக்கலாம். ஸோ நீங்க தான் கால் எடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ ஆனா 13 இயர்ஸ்னா இன்ட்ரெஸ்டா என்ன இருக்கும். எந்த மாதிரி ரோல் லீட் ரோல் சுதர்ஷன்? லீட் ரோல் கிடைக்கும், இல்ல ஆர்கிடெக்ட் ரோல் கிடைக்கும். லீட் ரோல்னா கொஞ்சம் ஓகே. நீங்களே எல்லாத்தையும் உட்காந்து பண்ற மாதிரி இருக்கும். யூ நோ தட். ஆர்கிடெக்ட்னா வந்து ஜஸ்ட் நீங்க ஐடியாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சும்மா பிஓசிஸ் பண்ணிக்கிட்டு டீம்ல வந்து ஏதாவது தெரியலன்னா போய் ஐடியாஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ற மாதிரி. அதுவும் நீங்க லேர்ன் பண்ணிடலாம். கொஞ்சம் இனிஷியலா இந்த கோர்ஸ் படிக்கிற ஒரு 3 மாசமோ நீங்க ஜாப் கிடைச்சி ஒரு 3 to 4 months மட்டும்தான் கஷ்டமா இருக்கும். அதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே பேக்கேஜ்ல நீங்க அப்படியே ஓட்டிடலாம். ஓகே. இந்த இனிஷியல் ஓ ஸ்ட்ரகிள் கண்டிப்பா இருக்கும்.
ஓகே சுதர்ஷன். இப்போ இந்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குது ஆக்சுவல் கிளாஸ்? இது ஆக்சுவல் கிளாஸ் 7 o'clock. நிறைய பேர் சீக்கிரமா டெமோ ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு நாங்க வைக்க வேண்டியதா போச்சு. பட் ஆக்சுவல் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் திஸ் வீக்கெண்ட் 7 AM in the morning. ஓகே 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 Yes, sir. ஜாயின் பண்ணி. Sure, thank you. Vinay, what's your question? மொபைல் டெவலப்பர் பட் பண்ணதில்ல. வினய், உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது வினய். ஐம் so சாரி. கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. இல்ல எனக்கு தான் பிரேக் ஆகுதா இல்ல எல்லாருக்கும் பிரேக் ஆகுதா? இது எல்லாருக்கும் பிரேக் ஆகுது சார். வினய், எல்லாருக்கும் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரு டைம் டிஸ்கனெக்ட். இப்போ ஓரளவுக்கு சொல்லுங்க வினய். எனக்கு 12 years எக்ஸ்பீரியன்ஸ் மொபைல் டெவலப்பர் பட் சப்போர்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இதுல இப்ப டெவ்ஆப்ஸ்னு வரும்போது நான் மொபைல் அப்ளிகேஷன் பண்ணதால எனக்கு அது பத்தி தெரியும். இந்த மொபைல் அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. மொபைல் இதுலயே வெப் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு இருக்கு. டெவலப்பரா நீங்க? iOS. iOS டெவலப்பர். ஓகே, சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு டெப்ளாய் பண்றது. இது ரிலேட்டடாவும் ட்ரைனிங்ல சொல்றீங்களா இல்ல எப்படி நம்ம ஷேப் பண்ணி கொண்டு போவோம்? இப்ப டெவ்ஆப்ஸ் இந்த கான்செப்ட் வச்சாலே எந்த அப்ளிகேஷன் தான் நம்ம டெப்ளாய் பண்றது ஐடியா கிடைக்குமா எப்படி? இது அப்ளிகேஷன் ஜாவா பேஸ்ட் இருக்கும் உள்ள. ஓகேவா? பைத்தான் ஆட்டோமேஷன் லெவலில் வரும். பட் ஆனால் ஜாவா தான் மெயின் நம்மளுக்கு சோர்ஸு. ஸோ ஜாவாவில் ஜார் அண்ட் வாரை எப்படி ஆட்டோமேட் பண்ணுவோம், ஸ்க்ராட்ச் எப்படி பில்ட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் ஜாவா பில்ட் பண்ணாலே அதை மொபைல் ஆப்புக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வாரை வெப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இதோட ஃபுல் பேக்ரவுண்டாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக மொபைலில் எடுத்து டெவாப்ஸுக்கு போடுற மாதிரி இருக்காது. ஓகே, உங்களுக்கு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வெப் பேஸ்ட்னாலே அதுக்குன்னு ஒரு மொபைல் மாடல் தனியாக இருக்கும். ஸோ அதை தனியாக டீம் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் தனியாக மொபைலுக்கு எடுக்க மாட்டேன். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக தே எக்ஸ்பெக்ட் வெப் டெவலப்பர்ஸ் அஸ் த மெயின் கீ. ஓகே ஓகே வினய். ஓகே அவங்க ஜம்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுவே போதும். ஜாவா வச்சே பேசலாம். அதுலேயே நிறைய இருக்கு. கம்பைலேஷன்ஸு அதெல்லாம் தான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குங்க. சொல்லுங்க எழில். நான் இப்போ 18 years எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, மேனேஜர், ஐம் நாட் அன் ஆர்கிடெக்ட். தட்ஸ் நான் ஓகே. ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட் அ கம்ஃபர்டபுள் டீம். ஸோ இவ்வளோ நாள் ஓட்டியாச்சு. நவ் சில்ட்ரன் ஹேவ் க்ரோன் அப். நவ் ஐ ஃபீல் ஐ ஷுட் இன்க்ரீஸ் மை சேலரி. இப்போ 25 ஐம் கெட்டிங். இப்போ ஓகே. இந்த கோர்ஸ் எனக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்? நீங்க சொல்றீங்க நல்ல பேக்கேஜ் கிடைக்கும் இது படிச்சீங்கன்னா அப்படின்னா, என்னுடைய ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் எப்படி போட்டு மேல நீங்கள் 15 இயர்ஸா டோட்டலா? 18. 18 years. Okay, you are in a manager. So you can try for engineering manager, ma'am. No, I'm not a manager so far. Okay, so what is your designation now? Hello? System administrator senior. 18 இயர்ஸ்க்கு இன்னும் சீனியர் தான் தராங்களா என்ன? ஆமா. I mean, I told you, no, I was in a comfortable state. ஓகே ஓகே ஓகே. நடுநடுவில் உங்கள் வாய்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஃபைன். கைண்ட் ஆஃப் பேசாமல் நீங்கள் இன்ஜினியரிங் மேனேஜர் ட்ரை பண்ணிவிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிடுங்க. ஏன்னா 18 ஆகுது இல்லை. நீங்கள் யூ ஆர் ரெடி டு ஃபைட் த மார்க்கெட். எனக்கு படிக்க டைம் இருக்குது, நான் அவங்க கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் உட்காந்து படித்து பண்ணிவிடுவேன் அப்படின்னா யூ கேன் ஃபைட் ஃபார் டெக்னிக்கல் திங். இல்லை போதும் 18 ஆகிடுச்சு, நல்ல பேக்கேஜ் எனக்கு வேணும்னா டெலிவரி மேனேஜர் இல்லை இன்ஜினியரிங் டைரக்டர் இந்த மாதிரி பொசிஷனாக பார்த்து போய் செட்டில் ஆகிடுங்க. அதுவும் ஐ வில் அட்வைஸ் யூ டு சூஸ் பேங்கிங் செக்டர்ஸ். அங்கே டெக்னிக்கல் தெரிஞ்ச மேனேஜர்ஸ் இன்னும் சென்னையில் ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒர்க் இருக்காது. 50% நீங்கள் கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்ற ஐடியா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அவங்க பேசும்போது யூ கேன் கைட் தெம் ஆர் அந்த இதில் நீங்கள் ஈஸியாக உங்களை சிஸ்டமில் போய் நீங்கள் எதுவும் வேலைலாம் பார்க்க தேவையில்ல. டெக்னிக்கலாக மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்கள மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். பட் எனக்கு இல்லை ஃபைட் பண்ண ரெடினா we need to see for 18 years மார்க்கெட்டில் ஓப்பனிங் டெக்னிக்கல் கிடைக்குதான்றதையும் நம்ம அந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஈஸி வே மேனேஜர் தான். ஏன்னா நானே 15 இயர்ஸ்க்கு அப்புறம் மேனேஜராக போகலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். Okay. ஓகே, பட் we can fight for delivery manager. Engineering managers ரோல் இன் சென்னைனா ஐ திங்க் வில் கெட் சம்திங் நினைக்கிறேன். பார்க்குறேன், ஒரே நிமிஷம்.
டெவாப்ஸ் மேனேஜர் ரோல் சென்னை தான் இருக்கீங்க. ஆமாங்க. இந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஐடிஎஃப்சியில் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியரிங் மேனேஜர் ரோல் இருக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஷூட் ஆகும். புரியுதா? ஓகே. அவ்வளோதான், இதை கிராப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இதுதான் என்ன கேட்டால் நிம்மதியாகவும் இருக்கும். ஏன்னா ஐ திங்க் யூ ஹேவ் கிட்ஸு. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றீங்களா இல்லை எப்படி? உங்கள் கோலுக்கு இது கண்டிப்பாக என்ன சொல்கிறது, மார்க்கெட்டில் வந்துட்டு டெக்னிக்கல் பீப்புள்ஸே கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் கிளியர் பண்ணன்னு சொல்லுவார் இன்ஜினியரிங் மேனேஜர் ரோலில். ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் நீங்கள் வந்து பேசணும். பட் ஐ டூ ஹாவ் ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் மேனேஜர்ஸ். ஐ வில் ஆஸ்க் தெம் டு ஹெல்ப் யூ லைக் ஹவு டு கிளியர் சம் மேனேஜ்மெண்ட், அதாவது டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க. சரி. அப்புறம் நீங்கள் அப்ரைசல்ஸ்லாம் எப்படி கொடுப்பீங்க, அதெல்லாம் எப்படி வெயிட்டேஜ் பார்ப்பீங்கலாம் கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் தனியாக ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே. மேனேஜ்மெண்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகே. பட் கிவ் அ ட்ரை. இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் டு இன்க்ரீஸ் யுவர் பேக்கேஜ்னா கிவ் அ ட்ரை. வை நம்ம ஏன் யோசிச்சுட்டே இருக்கணும்? சரி. ஓகே மேம். ஓகே. தேங்க்ஸ். ஜவஹர், டு ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? ஜவஹர் கேட்டார், அப்புறம் ஆளை காணோம். Okay, I think we have crossed 5 more minutes. So I hope we really had a great session, Hello. Interactive. Yes, Jawahar. Yeah. Sir, I have one small question. Like I have total Yeah, please 8 go years ahead. of experience Okay. in IT. Mhm. First 5 years as IT operations or monitoring tools, some service kind of stuff. Okay. Last 2 years, like I'm working as a manager. So Mhm. now, like total of 8 years of experience, I wanted to change my career into technical stuff. Mostly, I would like to go into DevOps. So, is it Mhm. easy for me at this stage? So what is the current designation? Is they gave you a manager designation, or it's kind of some other role? So what is there in your payslip as a designation? In the payslip, it is senior developer, software developer. Okay, then that's very easy for you. Don't need to even answer that why you are into manager side and you want to go into technical things, right? So it's pretty easy for you. So just study this course for the next 3 months and practice it. It'll be easy for you to move into the technical side. So in case if your So no designation is issues a will manager, then you might get questions in HR around that why you want to shift from manager to technical side. Okay. I think Okay, the your designation is software engineer only, but internally I work as a manager. Like I do the roles and responsibility of a manager. Like attending the client calls, is it got Scrum bored for meetings you and that all. within 8 years you are into manager, or why you really need to change as a technical person? Sorry, I didn't get your question. No, why you really want to change to a technical side instead of management Mm, side? You got bored with this? Yes, like I wanted to do technical and I wanted to improve my salary also. Okay, got it. Then So fine. right now I Your think designation really helps you. You don't need to worry about it. Okay, so if there is any flaw, then I'll definitely tell you now itself. So your route is clear. okay, Just cool. you need to update this skill and you need to practice it for the next 3 months. Practice is And in important. between, like out of 8 years, 1.5 years, I was working as Java developer, Spring Boot also. Oh, even that helps you for the upcoming interviews. You can tell something in Java stuffs as well. Okay, cool. Yeah. Okay, we are going to see our major outputs will be into Java only in this entire DevOps, which is not into coding. At least we'll use others' code to see how we can deploy them in our DevOps environment. Okay. Okay, Java, that's a nice question. Good to see so different people from different backgrounds. Any other questions from anyone? Okay, Suresh, so hello. thank you so much. சுரேந்திரன் சொல்லுங்க சுரேந்திரன். இப்போ வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ் கோர்ஸ்ல வந்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா? குபர்னெட்டிஸ், டெராஃபார்ம். ஸோ ஆமா. இது எல்லாமே வேணுமா இல்லை ஏதாச்சும் ஒன்று தான்
ப்ரிஃபரன்ஸ் இதுதான் கேட்பாங்க இந்த மாதிரி இருக்கு. நல்ல கொஸ்டின். இப்போ எனக்கு எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா, நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த மாரி கிளவுட் இன்ஜினியரிங் ரோல் மட்டும் போதும்னா, யூ கேன் கோ வித் AWS, Linux, Terraform. Kubernetes இன்ஜினியர் போணும்னா, யூ கேன் கோ வித் Linux, Docker and Kubernetes. ஆனா இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் யூ ஹேவ் ஒன் மோர் ரோல் ஒரு கால் கோர்ஸ் SCM இன்ஜினியர். அப்படி SCM போனீங்கன்னா வந்து Git, Docker Hub, Jenkins, SonarQube, Nexus. ஸோ எல்லாமே படிச்சீங்கன்னா நல்லது. பட் என்னால எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியாது. நான் ஸ்பெசிஃபிக்கா படிச்சுக்கிறேன்னா, இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இட் வில் ஹெல்ப் யூ. ஈவன் ஐ வில் பேஸ்ட் யூ திஸ் இன் த சாட். ஓகே. ஓகேவா? இப்போ இதுவும் பாசிபிலிட்டிஸ் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா இந்த ஜாப் மட்டும் தான் கேட்பாங்களா? ஆமா. ஐ இந்த மீன் கிளவுட் கிளவுட் இன்ஜினியர் அந்த மாதிரி. இன்ஜினியரிங்னா ஆமா கிளவுட் மட்டும் கேட்பாங்க. நீங்க அத மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இஃப் யூ ஃபீலிங் தட் இவ்வளோ என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சுதர்ஷன் நினைச்சீங்கன்னா. ஆமா, அது பார்க்கும்போதே நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எவ்வளவு இருக்கா அப்படிங்கிற ஒரு அது இது இருக்கும். வரும். இல்ல அதுதான். See, அவ்வளவு. this entire course will make comfort for the students ன்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். Because I know ம். your mindsets and your thoughts. So அதுக்கேத்த மாதிரி தான் we will move forward. ஏன்னா even I ஓகே. also came from that, right? நான் அதுல இருந்து தானே வந்திருக்கேன். யா ஆமா. இப்போ நான் வந்து ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னா எல்லாத்தையுமே கேட்பாங்க, எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி தேவைப்படாது சார். ப்ரெஷர் ஒண்ணு இல்லாம. நான் 2, 3 ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவ்வளவுதான். அதுவே உங்களை காப்பாத்தும். ஓகே. ஸோ இப்போதைக்கு என்ன இது நல்லா நிறைய வாண்டட் இருக்கு அப்படின்னு AWS, ஏதாச்சும் இருக்கா? AWS Terraform ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சுக்கோங்க. ஓகே. நீங்களே மத்தது இன்ட்ரெஸ்டா AWS வந்து படிச்சிருக்கீங்க, கவலைப்படாதீங்க. இப்போ டெமோல அப்படி இருக்கும். பட் ட்ரைனிங்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், கவலைப்படாதீங்க. இல்ல படிச்சிருவோம், தெரிஞ்சுப்போம், அது வேற விஷயம். ம். சும்மா ரொம்ப டெப்தா இப்போ நிறைய இப்போ 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு போறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அது ஃபுல்லா இங்க ப்ராக்டிக்கல் தான் மார்க் பண்ணணும் இன்டர்வியூஸ் அப்படின்னு. நீங்க கண்டினியூஸ் அட்டன் பண்ணிட்டே இருப்பீங்கல்ல, அதுலயே நீங்க வந்து ஆமா. பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. என்ன வேணா கேளுங்கடா ஆன்சர் பண்ற மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. ஸோ இங்க இல்ல ட்ரைனிங் அந்த அது மாதிரி ஓகே. இருக்கும். ம். ஓவரால் டைம்குள்ள நம்ம அந்த எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். பட் ம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ ஓகே ஏதாச்சும் ஒரு ஓகே சார். நீங்க எப்பயுமே உங்க ம், ஃபீட்பேக் சார் வெல்கம். கிளாஸ் இப்போ நீங்க ம், சொல்றீங்களா, இதே மாதிரி கிளாஸ்லயுமே நீங்க எப்போ வேணா சொல்லலாம். நீங்க அந்த ஓகே. ஃபீட்பேக்ஸ்க்கு ஏத்த மாதிரி வில் மூவ் ஃபார்வர்ட். ஆக்சுவலா இந்த ஓகே. சுரேந்திரன் ஜிக்கு ஒரு இது நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா சிங்கப்பூர்ல இருந்து சீதான்னு ஒருத்தாங்க. சீதாவா எனக்கு அவங்க பேர் மறந்து போச்சு. அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் வந்து லைவ் என்விரான்மெண்ட்ல எப்படி இருக்குன்னா சுதர்ஷன் இந்த கிளாஸை விட பெஸ்ட் கிளாஸ் வேற எதுவுமே கிடையாது. ஸோ நீ வந்து ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல இருந்துன்னா, ஸோ நான் அப்படிதான் பீப்புளை ரெஃபர் பண்றேன். அவங்க ஜாயின் பண்ணது வந்து சர்டிஃபிகேஷனுக்காக தான் பிரைமரியா ஜாயின் பண்ணாங்க. ஆனா அவங்க சர்டிஃபிகேஷனும் கிளியர் பண்ணிட்டாங்க, ரியல் இது ஆயிடுச்சு. ஸோ அவங்க எங்களுக்கு நீங்க கேட்ட கொஸ்டினை அவங்க எங்களுக்கு ஆன்சரா சொன்னாங்க. ஆக்சுவலா நீங்க இன்னைக்கு இந்த கொஸ்டின் கேட்குறீங்க இல்லையா, ஒரு லைவ் என்விரான்மெண்ட்ல எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஷி ஹர்செல்ஃப் கால்ட் அண்ட் டோல் மீ. ஆக்சுவலி நாங்க சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணப்போ பேசிட்டு இருந்தேன், அப்போ சொன்னாங்க. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்புட். ஸோ சுரேந்தர் சார், யூ டோன்ட் வரி. நீங்க எதுல ஸ்ட்ராங்காக ஓகே. நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து வில் கஸ்டமைஸ் த திங்ஸ். ஓகே. ஓகே சார். ஐ திங்க் வி கிராஸ். சுதர்சன் ஸ்டில் கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி, ஒன்று நான் சொல்லிடுறேன். ஐ வில் வெயிட் ஃபார் யூ டு, ஏன்னா மற்றவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்னே நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் ஜாயினிங். நீங்கள் 8 o'clock வந்து சீயிங் தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப் டு ஃபைட் இன் த மார்க்கெட். அதுவே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி வந்துட்டு வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் வீக்கெண்ட் 7 AM. ஸோ ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு எப்படி ஒரு டெமோ நான் எப்படி ஸ்க்ராட்ச் இருந்து போச்சோ எல்லாம் என்டையர் கோர்ஸ் அப்படி தான் இருக்கும். ஃபீட்பேக்ஸை வச்சு தான் போகிறோம். இது வந்து யூ கேன் சி அவர் லைவ் ரிவ்யூஸ் இன் கூகுள் வீடெக் ஜோன் அண்ட் தமிழ் பூமியிலுமே எங்கள் ரிவ்யூஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப், லைக் இன்னைக்கு வந்து இந்த செஷன் எப்படி இருந்தது ஒரு சின்ன ஃபீட்பேக் மட்டும். நம்ம அந்த குரூப் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு குரூப் நம்ம ஆரம்பிச்சிருப்போம் நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஃபீட்பேக் மட்டும் போட்டிங்கன்னா இட் வில் ஹெல்ப் அஸ் அண்ட் இட் வில் ஆல்சோ ஹெல்ப் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த குரூப் டு நோ தட் லைக் ஹவு இன் டெப்த் வி ஆர் டேக்கிங் திஸ் செஷன் டு மேக் யூஸ்ஃபுல் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்ககிட்ட. If people want to wind up, you can wind up, and people still having questions, you can ask. I'll wait in the meeting. Okay, Thanks Sudarshan. everyone. Yes, Karthik. ஓகே சுதர்ஷன், நான் 2 years பேக்கே உங்களை கான்டாக்ட் பண்ணேன். பட் அதான் அதுக்கப்புறம் அப்படியே டச் இல்லை. ஏன்னா அப்போதான் ஜாயின் பண்ணேன். நான் டெவாப்ஸில் ஜாயின் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 3 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுள். இப்போ வந்து இது கிளவுட் யூஸ் பண்ணல, இன்னும் ஐஏசியில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
சரி. Terraform, Ansible, Jenkins இந்த மாதிரி தான். பட் ஆனால் Kubernetes, டாக்கர் இதெல்லாம் யூஸ் பண்ணல ஓகே. ப்ராஜெக்ட்ல. ம். பட் ஆனால் இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். பட் டச் இல்லை, ஏன்னா ஒர்க் பண்ணாதனால. ஓகே. இப்போ என்னன்னா, சரி ஓகே 3 இயர்ஸா இங்கே ஆயிடுச்சு. ஆல்ரெடி பீப்புள் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன், டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லா. ம்ஹும். ஆனா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எப்படி இதுலயே உட்காந்து எப்படி உட்காந்துரும். பட் ஆனா ஐ வாண்ட் டு பிகம் an architect. ஓ அதுதான் ஓ தட்ஸ் இங்க ரியலி ஆல்ரெடி நைஸ் மேனேஜர் கோல். ரோல் கொடுத்துட்டாங்க. நான் வந்து எனக்கு மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சீக்கிரமா அது டெக்னிக்கல் பீப்புள் ரோலுக்கு போயிட்டு, மேனேஜரா இல்ல டெக்னிக்கல் மேனேஜரா? அதாவது பீப்புள் மேனேஜர்னா பீப்புள்ஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. இல்ல அது இல்ல இல்ல போக நான் என்ன கேட்டேன்னா, நீங்க பண்றது பீப்புள் மேனேஜர் ரோலா டெக்னிக்கல் மேனேஜர் ரோலா? ரெண்டுமே பாக்குறேன் நான். ஓ ஓகே. டெக்னிக்கல் மேனேஜர் இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கும். டெக்னிக்கல் மேனேஜர் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். பட் ஆனா எப்படின்னா மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்பிக் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாத்துலயுமே இருக்கிற டெவாப்ஸ் பீப்புள் ஃபுல்லா எனக்கு கீழே வராங்க. ஓ சரிங்களா? ஒவ்வொரு ப்ராஜெக்டும் டிஃப்ரெண்ட் ஒர்க், எல்லாமே ஐஎஸ்சி ஓ அதுல மேனேஜ்மெண்ட் தான். ப்ரெஷர் கிரியேட் ஆகுதா உங்களுக்கு? அதுல ப்ரெஷர் கிரியேட் ஆகுறதோட அது யார் என்ன ஒர்க் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகே ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். எஸ். ரிப்போர்ட்டிங் மட்டும் வரும் நமக்கு, இந்த அப்ரைசல் எது இதெல்லாம் வந்தாலும் மட்டும் உங்களை வரும். கேட்டுருவாங்க. அங்க அவுட்டேஜ் ஆமா, ஆச்சு அவுட்டேஜ் ஆச்சு ஆர்சிஐ கரெக்ட். கொண்டு வா. ஏன்னா ஈவன் நான் இங்க சென்னையில இருக்கேன்னா ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணவனும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுவான், கோல்கட்டால ஒர்க் பண்ணவனும் ரிப்போர்ட் பண்ணுவான். என்ன அடடா, நல்ல பண்றாங்க தெரியாது. சரி சரி. ஸோ ஆம். இந்த தலைவலி நம்ம பேசாம ஆர்கிடெக்டா போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ அதான் சொல்றேன். முன்னாடி படிச்சதெல்லாம் டச் விட்டு போச்சு. இப்போ திரும்ப என்னன்னா இப்போ மெயினா பேக்கேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ அரௌண்ட் இப்போ நியர்லி 30 வாங்குறதுன்னு வச்சுருக்கீங்க. 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? 14 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அடடா, நீங்க 50 ஆச்சு ட்ரை பண்ணலாம். 40 to 50 புஷ் பண்ணலாம் இந்த இப்போ மேனேஜர் அதுக்கு ரோல்ல. தான் சரி ஓகே நான் இங்கேயே உட்காந்துட்டேன்னா அப்படியே உட்காந்துருவேன். வேணாம் போதும், சரி அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சரி ஓகேட்டு ஒரு மைண்ட் வந்து தான் அவங்க மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு சரி டெமோ செஷன் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணி பேசிடலாம். அதுவும் லாஸ்ட் வீக் உங்களோட இது வேற பார்த்தோன்னா. ஓ அப்படியா? அந்த சண்டே ஈவினிங் வீக் லிமிட்டா? ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே ஓகே ஓகே. இதான் இதை விட லேட் பண்ண வேணாம். சரி ஓகே ட்ரை தான் பண்ணி பார்ப்போம், எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, நம்ம இப்படியே உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். ஸோ எனக்கு என்னன்னா டூல்ஸ்ல தான் ஜஸ்ட் ஸ்ட்ராங் ஆகணும். ஆல்ரெடி தெரியும் கான்செப்ட், பட் ஆனால் ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணாதனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கு இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு. இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணிடலாம். ஆனா ஒரு விஷயம், ஆர்கிடெக்ட்ன்ற போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு டெக்னிக்கலா உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க அட்லீஸ்ட் வந்து டெய்லியும் ஆர்கிடெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வீக்லி 3 to 4 டைம்ஸ் படிச்சுட்டே இருக்கணும். ஓகே. அதுக்கெல்லாம் ரெடியான்னு பார்த்துக்கோங்க. பயமுறுத்த விரும்பல. ஆனா பேக்கேஜ் நல்லா இருக்கும். உங்களை ஒரு கீ பர்சனாவே பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல ஆனா அந்த மாதிரி தான் வேணும். ஏன்னா நான் ஆல்ரெடி என்னோட பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். நான் வந்து யூனிக்ஸ் அட்மின், ஆக்சுவலா யூனிக்ஸ் எஸ்எம்இ. ஓ அதுல இருந்து சூப்பர் தான் சூப்பர். இங்க ஓகே வந்து ஃபுல்லா எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணி இப்ப டெவாப்ஸ்ல ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்பயும் லீடு தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா என்ன அதான் அர்த்தமாவே திரும்ப அடிக்கிற மாதிரி ஒரே வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ புதுசா எதுவும் ஸ்கோப் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ ப்ரெஷ்அப் பண்ணிட்டு பூஸ்ட் சரி. பண்ணுங்க. இப்போ நீங்க கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டான கம்பெனிக்குள்ள நுழைஞ்சு ஆர்கிடெக்ட் மாதிரி நுழைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு ம், மேல வர பொசிஷனுக்கு எல்லாமே பேக்கேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். ம், ஓகேவா? ஸோ அது கேரண்டியா பண்ணலாம். பட் ஒரே ஒரு மைண்ட் செட்டு, ஒன்ஸ் யூ பிகம் அன் ஆர்கிடெக்ட், இனிஷியல் கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்க கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எல்லாமே உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. உங்களை நான் இன்டர்வியூ கிளியர் பண்றது நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே ஓகே. நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். இப்ப 3 இயர்ஸா தான் அந்த என்னன்னா அந்த விசா பண்றேனே உட்கார வச்சிட்டு இருக்காங்க 3 வருஷம். அதனாலதான் நானும் உட்காந்துட்டு ஓகே ஓகே. நான் என்ன சரி கேட்டீங்கன்னா இதுக்கு மேல 20 இயர்ஸ் வரைக்கும் ஃபைட் பண்ணலாம் சார். 20 இயர்ஸ் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு மேல கொஞ்சம் நம்ம அமைதியாயிட்டா பெட்டர். அதுக்குள்ள ஸ்டாக்ஸ் அது இதுன்னு ஏதாவது சேர்த்து வச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி பண்ணோம்னா இட் வில் பி பெட்டர். பட் அதுக்குள்ளேயே நம்ம வந்து செட்டில் ஆகணும்னு நினைச்சோன்னா தான் சில ப்ராப்ளம்ஸ்ல மாட்டிப்போம். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு ஓகே. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ? 12 இயர்ஸ் சார். சொல்லலாம். ஓகே சரி. இது டெவாப்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ ஏடபிள்யூ ஸ்டார்ட் பண்றீங்களா? டெவாப்ஸ் வந்து AWS ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் கழிச்சு. 1 மந்த் கழிச்சு. ஓகே. ஏன்னா ஏடபிள்யூஎஸ் ஆல்ரெடி எல்லாம் படிச்சு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே பர்சனலாக தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணல. ஓகே ஸோ டெவாப்ஸ் தான் ஜாயின் பண்ணலான் இருக்கேன். ஓகே சார். பைத்தான் நீங்க பண்ணுக்கிறீங்களா அதுல? எடுக்கிறோம் சார் பைத்தானும். ஓகே 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 ஆனா இதுல ஓகே கவர் சார். ஆகாது. தனி கோர்ஸ் அது. பைத்தான் வந்து தனியா? செப்பரேட்டா இருக்கும். ஏன்னா ஓகே அதுவே ஓகே. 1 மந்த் ஆகும் ஃபுல்லா எடுத்து முடிக்கிறதுக்கு. ம் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் அதை எடுத்துப்பாங்க. ஸ்கிரிப்டிங் இதுல கவர் ஆயிடும். இதுல போட்டு எல்லாமே கவர் ஆயிடும் சார் நம்ம கோர்ஸ்ல.
ஓகே ஓகே. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே கவர் ஆகிடும். நான் சிலபஸ் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுறேன் தனியாக. பட் சரி, ஓகே ஹைலைட்டாக சார். இது எல்லாமே கவர் ஆகிடும் சார். சரி, ஓகே. நம்பர் இருக்கு, நம்ம ஆஃப்லைன்ல கூட பேசிக்கலாம். ஏதாவது நான் கான்டாக்ட் பண்றேன், மெசேஜ் கண்டிப்பாக பண்றேன் கூப்பிடுங்க வாட்ஸ்அப்ல. சார். ஈவினிங்லாம் நான் சரிங்களா? ஃப்ரீயாக இருப்பேன். வில் டாக். அப்படியா? ஓகே. ஈவினிங் தான் எனக்கு மீட்டிங்ல இருப்பேன். அது பிரச்சனை இல்லை. 8 o'clock மேல டெக்ஸ்ட் தான். பண்ணுங்க, நம்ம ஏதாவது ஃப்ரீ டைமில் பேசிக்கலாம். சரி, ஓகே. அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்தரா கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே சார், கண்டிப்பாக. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் ஃபார் ஃப்ரெஷ் ஒர்க். Yeah, thank you so much. It was a very big struggle which I shared the last weekend. ஓகே ஓகே. ஜஸ்ட் ஆனா நல்லா ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியா இருந்தது. நம்ம ஒரு கிளாரிட்டி கிடைச்சது எப்படி மார்க்கெட்ல ஃபுல்லா இப்போ இன்டர்வியூ போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஓகே ஓகே. ஈவன் ஐ இல்ல நான் கிளியர்டு வால்மார்ட், அப்புறம் ஃபெர்டிலிட்டி கூட கிளியர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பேன் அதில். ஆமா. ஓகே, இங்கேயும் நாங்க பேனல் போயிட்டு இருக்கோம். பட் ஆனா கேண்டிடேட்ஸ் அந்த அளவுக்கு யாருமே ரொம்ப உட்காந்து சின்சியரா சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை மார்க்கெட்ல. சரியா படிக்கிறமே நம்ம ஆளுங்க மிஸ் பண்றாங்க. ஏன்னா மிஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. இன்ட்ரெஸ்ட் உட்காரும் போது ஃபேக்கல்ட்டி மேலேயும் அவங்க கொண்டு போற விஷயமும் விதமும் தான் இருக்கு. பட் யா வில் ட்ரை டு சேஞ்ச் இட் மேக்ஸிமம். நிறைய ஓப்பனிங்ஸ் எல்லாம் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க அட்டன் பண்றவங்கலாம் தெரிஞ்சுங்க, டெவாப்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, நிறைய இருக்கு. இப்போ நான் இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல இருந்து எனக்கு சீனியர் இன்ஜினியர் மேனேஜர் கூப்பிட்டானுங்க. எனக்கு ஒரே டெம்டிங்கா இருந்தது. சரி வேணா, இன்னும் கொஞ்ச நாள் டெக்னிக்கல் அடி வாங்கிட்டு போலாம், அவசரப்படாத அப்படின்ற மாதிரி. ஆமா ஆமா, கரெக்ட் தான். நம்ம இப்பதான் போயிருக்கோம். ஸோ இங்க என்ன, இங்க எப்படி அடிக்கிறாங்கன்னு பழகிக்கலாம். நல்லா இங்க சூப்பரா இருக்கு. நம்ம ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ ஓகே. ஐம் என்ஜாயிங் டூயிங் திங்ஸ் ஹியர். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. மீட் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பா சார். எனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனிவன் பிஃபோர் வி ஆர் க்ளோசிங் திஸ் மீட்டிங்? ஹலோ. ப்ரோ, எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. எஸ் நிதிஷ். இப்போ எனக்கு என்னன்னா, நான் அப்ப முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஹேவ் ஜீரோ நாலேஜ் இன் திஸ் கிளவுட் டெக்னாலஜி. ஸோ இஃப் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ஓவர், நான் வந்து எதுல இருந்து எக்ஸாக்டா லைக் எனக்கு இந்த கோர்ஸ் எப்படி இதுதான் ரோட் மேப். ஆக்சுவலா இதுதான் அப்படியே ரோட் மேப். 1 2 3 4 5 இந்த இதுல தான் நம்ம போவோம். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி எந்த ப்ரீ ரெக்வெசைட்ஸும் எதுவுமே தேவையில்ல. நீங்க யூ ஷுட் கம் வித் அ பிளாங்க் மைண்ட். எதுவுமே நீங்க வெறும் லேப்டாப்ல 8GB ரேம், i5 ப்ராசஸர் இல்லை i3 ப்ராசஸர் மட்டும் இருந்தா போதும். எதையுமே நீங்க பார்க்க வேணாம். நீங்க பிளாங்கா வாங்க, நாங்க உங்களை டைரக்ட் பண்ணி கொண்டு போறோம். ஓகே. அண்ட் மோர் ஓவர் நான் அந்த செஷனை கொஞ்சம் இனிஷியலா நான் அட்டென்ட் பண்ணல, லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த இனிஷியல் நீங்க சொன்ன இதெல்லாம் அந்த டெமோலாம் நான் கவனிக்கல. ஐ மீன் ரெக்கார்டிங் நான் கொடுத்துறேன். ரெக்கார்டிங் அனுப்பிடுறோம் நாங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. ஜஸ்ட் பிங் மீ ஃபார் ரெக்கார்டிங். ஐ வில் ஷேர் யூ த ரெக்கார்டிங் லிங்க். ஓகே சார். ஓகே சார். ஓகே, நம்பர் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க மோகன். நான் யூகேல இருந்து மோகன். என்னோட அண்ணன் பையன் தான் நிதிஷ். ஓ ஓகே ஓகே. நான் தான் அவனை செஷன்ல ஜாயின் பண்ண சொன்னேன். ஓ தேங்க்யூ ஜி. அதான் அவனுக்கு இப்போ டிசிஎஸ்ல அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஸ்டோரி உங்கள்ட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் இப்போ ஃப்ரெஷராக வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் டிசிஎஸ்ல. டேரெக்டாக போஸ்டிங் அங்கே கொடுத்துட்டாங்க அவனுக்கு. அவன் இப்போதான் முடிச்சிருக்கான். பட் அவனுக்கு சென்னைக்கு வரணும்னு திருப்பி அவன் அங்கே போராடிட்டு இருக்கான். அங்கே முடியல. ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அங்கே அவனு இல்லாம. சரி சரி. அதனால அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நிதிஷ், அடுத்த ஒரு 3-4 மாசம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஓரம் வச்சிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்த 3-4 மாசம் AWS சுதர்ஷன் இது 2 தான் மைண்டுக்குள்ள ஓடணும். அப்போதான் அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் வீட்டு வாசல்ல மட்டும் வச்சுட்டு உள்ள வந்துருங்க. அவனுக்கு இப்போ சென்னையை விட்டு இருக்குது, அங்க யாருமே இல்லை அவனுக்கு. எல்லாருமே ஹிந்தி அவனுக்கு ஹிந்தியும் தெரியாது. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பாடு கஷ்டம், பேசுறவங்களுக்கு கஷ்டம், யாருமே இல்லை அவனுக்கு. புரியுது புரியுது. ஒரு 3 to 4 months மட்டும் பல்ல கடிங்க நிதிஷ். ஆனா ரொம்ப சின்சியரா மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வீக்கெண்ட் 7 AM இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றது எல்லாமே நான் கிரீனா பார்க்கணும். இப்போ இங்க பாருங்க கண்டினியூஸா சில பேர் பண்ணிட்டே வராங்களே. ஸோ உங்களுக்கு நான் கிரீனாவே தான் பார்த்துட்டு இருக்கணும். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. படிச்சேன்னா கண்டிப்பா நீ மாறிடலாம்டா, கவலைப்படாத. என்கிட்ட விண்டோஸ் லேப்டாப் இல்ல சார், என்கிட்ட இதுதான் இருக்கு, நார்மல். ஐ மீன் இந்த மேக் தான் இருக்கு. சோ அது போதும் போதும். இது பண்ணலாம்ல? பண்ணலாம். என்னோட கம்பெனி லேப்டாப் மேக் தான். நான் சொல்றேன் எப்படி பண்ணிட்டு. ஃபைன் ஃபைன்.
நீ ஓகே. சொல்றத ஃபாலோ பண்ணிட்டே இரு நிதிஷ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஷோர் கண்டிப்பா. நான் ஒரு நம்பர் எடுத்துட்டு இருக்கேன், டெக்ஸ்ட். சுதர்ஷன் பாத்துங்க பையனை. நான் சொன்னதுதான், நான் எல்லாரையுமே பாத்துக்கணும். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஒண்ணுதான். இல்ல அது தெரியும். அவரு ஸ்டூடெண்டா பாத்துங்க. கண்டிப்பா அவர் சொன்னதை மைண்ட்ல ஒரு வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அவரு அடுத்த Sure, 3-4 sure. months மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாருன்னா போதும். Sure. ஓகே. எனி அதர் கொஸ்டின்ஸ் Thank ஃப்ரம் you. எனிவன்? I didn't expect that this many questions we'll get. இதுவே அப்படியே ஒரு 45 minutes போயிடுச்சு. பட் எவ்ரிதிங் இஸ் a valid question. So further questions இல்லைன்னா லைக் சாட்டர்டே 7 o'clock. 7 o'clock ஆல்ரெடி இந்த டெமோ அட்டன் பண்ணீங்கன்னா அதே டெமோ தான் இருக்கும். 7 to 8 நீங்கள் 7 o'clock வந்தாலும் சரி, இல்லைனா வந்து 8 o'clock ஜாயின் பண்ணாலும் சரி, அட்ஸ் அப் டு யூ. நான் அதை போட்டுடுறேன். சேம் விஷயம் தான் ஐ வில் டெல் டு அதர்ஸ். தென் டெவாப்ஸ் ரோட் மேப்பையும் நான் சொல்லிடுறேன். இந்த 1 hour வந்து இந்த இது போயிட்டு டெவாப்ஸ் ரோட் மேப்பையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி பிளான் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? So we'll meet on this weekend. So all the best everyone. Let's do it. So thanks everyone for Thank joining. you. Have a good night. Take care. Bye bye. Thank you, அதுவே sir. அந்த ரிவ்யூ Thank you. மட்டும் அந்த குரூப்ல போட்டுருங்க. It will help us and also help other students to know the quality of the training. Just நீங்க சின்ன ஃபீட்பேக் மாதிரி எப்படி இருந்த செஷன் அந்த மாதிரி மட்டும் போட்டுட்டீங்கன்னா போதும். Thank you everyone. Bye bye. Thank you. Thank you. Thank you so much. Bye. Thank you.
you